வாசிப்போம். முதல் வசனமாக மத்தேயுல 12வது அதிகாரத்துல 22 முதல் 30 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார்கள். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். பரிசேயர் அதை கேட்டு, இவர் பிசாசுகளின் தலைவனாகிய பெயர்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறாரே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் இருக்க மாட்டாது. சாத்தானே சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாக தானே பிரிவினை செய்கிறதா இருக்குமே. அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலைநிற்கும்? நான் பெயர்செபூலினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? ஆகியால் அவர்களே உங்களை நியாயத்திற்கிறவராய் இருப்பார்கள். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். என்னோடு இராதவன் எனக்கு விரோதியாய் இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். ஆமென். இந்த வசனங்கள்ல நாம 2 வார்த்தைகளை கவனிச்சு பார்த்தோம்னாக்க, பிசாசின் ராஜ்யம்னு ஒண்ணு இருக்கு, தேவனுடைய ராஜ்யம்னு இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஏற்கனவே 3 வாரங்களாக 3 முறை வந்துட்டு தியானித்த விஷயங்கள் தான். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து நாம கண்ணுக்கு தெரியாத பிசாசின் ராஜ்யத்துக்கு எதிராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள். இருளின் ராஜ்யத்திலிருந்து நாம வந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்படி என்றால் எப்பொழுதுமே வந்துட்டு தேவனுடைய ராஜ்யத்திற்கும் பிசாசின் ராஜ்யத்துக்கும் எப்பொழுதுமே யுத்தம் இருக்குது அப்படிங்கிறதை நாம வந்துட்டு புரிந்து கொள்வதற்காக இந்த வசனத்தை நாம வாசித்தோம். ஏன்னா இது இயேசு கிறிஸ்துவே வந்துட்டு அவரே வெளிப்படுத்தியிருக்கிறார். 2 ராஜ்யங்கள் இருக்கிறது. நான் கர்த்தர் வந்துட்டு இங்க வந்துட்டு குருடும் ஊமையுமான ஒருவனை அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையும் உள்ளவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார். அப்ப ஒரு கண்ணு தெரியாத வாய் பேச முடியாத ஒருவனை கர்த்தர் வந்துட்டு சுகப்படுத்தினதுக்கு அப்புறம் அங்க இருந்த பரிசேயர்கள் என்ன சொன்னார்கள்? இவர் வந்துட்டு பெயல்செபூலின் தலைவனாகி பிசாசுகளை வைத்து இவர் துரத்துகிறாரு, மற்றபடி வேற ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்றப்ப கர்த்தர் வந்து சொல்றாரு, சாத்தானே துரத்தினால் தனக்கு விரோதமாக தானே பிரிவினை செய்ததாய் இருக்குமே. அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? அப்ப இந்த இடத்துல தான் நாம வந்துட்டு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பிசாசின் ராஜ்யம்னு ஒண்ணு வந்துட்டு இருக்குது. இதோ உலகத்தின் அதிபதியின் கர்த்தரை சொல்லியிருக்கிறார் பூமியில இருக்கும் பொழுது. அப்ப ஏசப்பா வந்துட்டு, நான் தேவனுடைய விரலினாலே இந்த பிசாசுகளை விரட்டுறதுனால தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதுன்னு வந்து கர்த்தர் வந்து சொல்லியிருக்காரு. அப்ப நாம வந்துட்டு சரியா வந்துட்டு இதை வந்துட்டு நிதானிக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நாம வந்துட்டு தேவனுடைய ராஜ்யத்துலதான் இருக்கிறோம். ஆனா நம்ம வந்துட்டு சாதாரணமா நம்மளுடைய வேலைகளை தான் நம்ம அனுதினமா வேலைக்கு போகிறதும் நம்மளுடைய அலுவல்கள் வேலைகளை பார்க்கிறோம். நாம வந்துட்டு நமக்கு முடிந்த அளவுக்கு வந்து சுவிசேஷங்களை வந்துட்டு அறிவிக்கிறோம். ஆனா நமக்கும் வந்துட்டு மாமிசத்துல பல போராட்டங்கள் வந்துட்டு வருகிறது. ஸோ இந்த போராட்டங்கள்லாம் எப்படி வருகிறது? இது ஆவிக்குரிய ரீதியில நாம எல்லோருமே ஆவிக்குரியவர்கள். அப்ப ஆவிக்குரியவர்கள் எல்லாவற்றையுமே ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி நிதானித்து பார்த்து எல்லாவற்றையுமே வந்துட்டு மேற்கொள்ள முடியும்னு கர்த்தர் நமக்கு வந்துட்டு வாக்குத்தத்தமே பண்ணி கொடுத்திருக்கிறாரு. அதை நம்ம கிட்டவே கொடுத்திருக்கிறாரு. அதுக்காக தான் நாம எல்லோருமே வந்துட்டு பரிசுத்த ஆவியினாலே வந்துட்டு முத்திரை போடப்பட்டு இருக்கிறோம். வாசிப்போம். அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். ஆமென். ஆமென். சோ இயேசு கிறிஸ்து பூமியில மாமிசத்துல வெளிப்பட்டு 30 வயது ஆன பொழுது அவர் ஞானஸ்தானம் எடுத்து வெளியில வரும் பொழுது, தண்ணீரை விட்டு வெளியில வரும் பொழுது அவர் வந்துட்டு பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் வந்துட்டு தேவன் வந்துட்டு அவரை வந்துட்டு அபிஷேகம் பண்ணினார். அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? பூமியில இருந்த நாட்கள் எல்லாம் வந்துட்டு அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவரும் சுற்றி திரிந்தார் வந்துட்டு சொல்லியிருக்கிறது. அப்ப நாம வந்துட்டு இதை வந்துட்டு நிதானிச்சு பார்க்கணும். ஸோ கர்த்தர் வந்துட்டு பூமியில வந்துட்டு இருந்த பொழுது அவர் எதை செய்தாரோ
அதையே தான் நாமளும் வந்துட்டு செய்ய வேண்டும். அப்படி இருந்தாதான் நாம வந்துட்டு பாவத்தில் விழாம நாம வந்துட்டு பரிசுத்தத்துல வந்துட்டு நிலைத்து நின்று நாம நீதி செய்ய முடியும்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. எபிரேயர்ல 1:9 வாசிப்போம். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும். ஆமென். சோ தேவன் நீதியுள்ளவர், அவர் நீதியை தான் விரும்புகிறார். ஏன்னா அவர் வந்துட்டு என்றென்றுமே வந்து பரிசுத்தராக இருக்கிறார். அதே சமயத்துல அவர் வந்துட்டு அக்கிரமத்தை, பாவத்தை வெறுக்குகிறவராய் இருக்கிறார். அப்ப பாவத்திலிருந்து நம்ம எல்லோரையுமே மீட்டெடுப்பதற்காக தான் வந்துட்டு தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணினார். ஏசாயா 42:1 வாசிப்போம். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியவுமானவர் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். ஆமென். கர்த்தர் வந்துட்டு நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறார். இதுல இருந்து நம்மளை எல்லாருமே மீட்டெடுப்பதற்காக தேவன் வந்துட்டு மாம்சத்துல வெளிப்பட்டார். அவருக்கு வந்துட்டு தன்னுடைய ஆவி, தேவனானவர் ஆவியா தான் இருக்கிறார். மாம்சத்துல வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துக்கு தன்னுடைய ஆவியை அவர் மேல் அமர பண்ணினார்னு சொல்லியிருக்காரு. அந்த ஆவியானவர் எப்பேற்பட்டவர், என்னென்ன காரியங்களை வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த ஆவியானவரால செய்ய முடியும், செய்தார் அப்படிங்கறத வந்துட்டு ஏசாயா 11:2 வாசிப்போம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பெலனையும் அருளும் ஆவியையும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். ஆமென். அப்ப ஞானத்தை, உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும், கர்த்தர் இன்னைக்கு வந்துட்டு ஆலோசனை கர்த்தராக நமக்குள்ள இருக்கிறார். பலனுள்ளவர், ஏன்னா இன்னைக்கு நம்மை கொண்டு வந்துட்டு நிறைய காரியங்களை அவர் வந்துட்டு செய்து கொண்டு இருக்கிறார். பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும், பாவத்திலிருந்து நாம வந்துட்டு எப்படி வந்துட்டு பாவத்துல விழாம இருக்கிறதுக்கு கர்த்தர் வந்துட்டு எல்லா வகையான நமக்கு வந்துட்டு டூல்ஸை வந்துட்டு கொடுத்துருக்கிறாரு. அவருடைய சத்தியத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த சத்தியத்தை வச்சு எப்படி வந்து ஜெபம் பண்ணணும், அந்த ஜெபம் பண்ணுவது மூலியமாக நாம வந்துட்டு ஜெபத்துல கேட்டு விசுவாசித்து கொண்ட காரியங்களை வந்துட்டு எப்படி வந்துட்டு பெற்றுக்கொள்கிறோம். வியாதியிலிருந்து விடுதலை, பிசாசு தந்திரங்கள்ல இருந்து நம்மளை வந்துட்டு எப்படி காப்பாத்துறாரு, நம்மை மட்டும் காப்பாத்தாம நம்மை கொண்டு மற்றவர்களுக்கு எப்படி வந்துட்டு விடுதலையை வந்துட்டு கொடுக்கிறார். சோ அதே ஆவியானவர் தான் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறார்னு சொல்லி ரோமர் 8:9 வாசிப்போம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஆமென். இப்ப நம்ம ஏசாயா 42:1 பார்த்தோம். என் ஆவியை, தேவன் பிதாவானவர் சொல்றார், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், நமக்குள்ள இருக்கிறவர் வந்துட்டு தேவனுடைய ஆவின்னு வந்து பிதாவானவர் தான் நமக்குள்ள இருக்கிறார். நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இல்லாமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்ப இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த அதே ஆவியானவர் தான் இன்னைக்கு நமக்குள்ள வந்துட்டு இருக்கிறாருங்கிறத நம்ம வந்துட்டு தேவன் ஒரே தேவன் அப்படிங்கிறத நாம இதன் மூலியமாக அறிந்து கொண்டுதான் நாம எல்லோருமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் வந்துட்டு எடுத்தோம். மார்க் 1:38. அவர்களை அவர் நோக்கி, அடுத்த ஊர்களையும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டும் ஆதலால் அவ்விடங்களுக்கு போவும் வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி. அப்ப அவர் வந்துட்டு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அவர் ஒரு ஊர்ல இருந்த அநேக காரியங்களை, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணார். அங்க இருக்கிற நோயாளிகளுக்கு விடுதலையை கொடுத்தார். பிசாசு பிடித்தவர்களுக்கும் வந்துட்டு அவர்கள் பிசாசு அவர்களிடத்துல இருந்து விரட்டி வெளியில விட்டாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவர் செய்த காரியங்களை பார்த்து ஜனங்கள் எல்லோருமே அவரை தேட ஆரம்பிச்சப்ப, அதிகாலையில வந்துட்டு அவர் வந்துட்டு ஜெபம் பண்ண போயிருந்தப்ப சீஷர்கள் வந்துட்டு உங்களை வந்து ஜனங்களை வந்து தேடுறாங்க அப்படின்னு சொல்றப்ப, இல்ல நான் வந்துட்டு இந்த ஊர்ல மட்டும் இல்ல, நான் எல்லா ஊர்கள்லயும் போய் வந்துட்டு இதே காரியங்களை வந்துட்டு பண்ண வேண்டும். இதற்காகவே நான் வந்துட்டு எங்க இருந்து புறப்பட்டு வந்தாரு? வானத்திலிருந்து வந்த கர்த்தர். 2ஆம் மாதம் வந்துட்டு வானத்திலிருந்து வந்த கர்த்தர்னு தெரியும். எதற்காக வந்தாரு? இதற்காக தான் வந்துட்டு வந்தாரு. அவர் வந்தப்ப எதை வந்துட்டு சுவிசேஷமா வந்துட்டு பிரசங்கித்தார். மார்க்ல 1:15 வாசிப்போம்.
காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். ஆமென். அவர் முதல்ல பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சப்ப வந்துட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. அப்ப அந்த ராஜ்யம் வந்து சமீபமா இருக்கும் பொழுது நீங்க எல்லோருமே வந்துட்டு மனம் திரும்பி சுவிசேஷத்தை வந்துட்டு விசுவாசியுங்கள் தான் வந்துட்டு அவர் வந்துட்டு முதல்ல பேச ஆரம்பிக்கிறாரு, பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறாரு. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க நம்ம வாசிச்சோம்னா முதல் வாசனத்துல, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதுன்னு வந்துட்டு சொல்றாரு. அப்ப கர்த்தர் வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு நீங்க வந்துட்டு தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க வந்து கண்ணால வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு வந்துட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க இன்னொரு இடத்துல லூக்ல 17வது அதிகாரத்துல 20-21 வரைக்கும் வாசிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்ட பொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவிராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். ஆமென். அப்ப தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளதான் வந்துட்டு இருக்குது. அதை நாம் வந்துட்டு புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா யாரெல்லாம் வந்துட்டு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள், ஞான இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் விசுவசித்து என் பாவத்திலிருந்து என்னை விடுதலை ஆவதற்கு எனக்கு ஒரு இரட்சகர் தேவை, அவர் தேவன் ஒருவர் தான் மாம்சத்தில் வெளிப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய நாமத்தினால அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதல் தான் நம்மளை வந்துட்டு ரட்சிக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறோம். அதை நாம விசுவசித்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அப்ப கர்த்தர் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளதான் இருக்குது, நீங்க வந்துட்டு சுத்தி முத்தி நீங்க வந்துட்டு பிசிக்கலா வந்துட்டு தேடாதீங்க. ஏன்னா வந்துட்டு பிசிக்கலா ஒரு ராஜ்யத்தை வந்துட்டு கர்த்தர் வந்து தன்னுடைய 2வது வருகையில நம்மளை வந்துட்டு அவர் வந்து எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருக்கும் பொழுது அவரோட கூட இருந்து நாம் வந்துட்டு அந்த ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் நாம வந்துட்டு அங்க வந்து பிசிக்கலாக இருப்போம். ஆனா இன்றைக்குமே நாம வந்துட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நாம பிசிக்கலா இல்லைனாலுமே வந்துட்டு ஆவிக்குரிய ரீதியில நாம எல்லோருமே ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக நாம இருக்கிறோம் அப்படிங்கிறத கர்த்தர் ஏற்கனவே வந்து வெளிப்படுத்தின விசேஷத்துல முதல் அதிகாரத்துல நமக்கு தெரிந்த வசனங்கள் தான். இன்னைக்கு நம்ம அப்படிதான் வச்சிருக்கிறாரு. ஏன்னா ராஜாக்களா யாருக்கு வச்சிருக்கிறாரு? மாமிசத்துல இருக்கிற மக்களுக்கு எதிராக, மக்களுக்கு நம்முடைய சகோதரர்களுக்கு மத்தியில கிடையாது, அந்த பிசாசின் ஆவிகளுக்கு நாம தான் வந்துட்டு ராஜா. அதற்குரிய அதிகாரத்தையும் அதற்குரிய வல்லமையும் நமக்கு வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு. நாமளே தான் வந்துட்டு அவருக்கு ஆசாரியராக இருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நீ வந்து கர்த்தர் என்ன சொன்னாரு 2வது கட்டளை, நீ உன்னை நேசிப்பது போல உன் அயலானையும் நேசி. சோ நமக்கு வந்து கர்த்தர் வந்துட்டு பாவத்திலிருந்து எப்படி விடுதலை வந்துட்டு நாம பெற்று பரலோக ராஜ்யத்துக்குள்ள ஒரு பிரஜையா இருக்கிறோமோ அதே போல வந்து மற்றவர்களையும் வந்துட்டு பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம வந்துட்டு ஒரு பிரஜையா வந்துட்டு கொண்டு வரணும். அதற்கு அடிப்படையா அவர்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை வந்துட்டு அவர்கள் பெற வேண்டும். அவர்கள் இருளின் அதிகாரத்துல வந்துட்டு இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்குமே வந்துட்டு வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வருவதற்கு நம்மை கர்த்தர் வந்துட்டு ஆசாரியராக வந்துட்டு பரிசுத்த ஆவியினால வந்துட்டு முத்திரை போட்டிருக்கிறார். சோ அதற்கு நாம வந்துட்டு எப்பொழுதுமே வந்துட்டு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நான் 1 யோவான் 2:6 சொல்லுது, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த அதே ஆவியானவர் இன்னைக்கு நமக்குள்ளேயும் அதே ஆவியானவர் தான் இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து பூமியில இருந்த பொழுது அவர் வந்துட்டு பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் வந்து பண்ணப்பட்டார். அவர் வந்துட்டு தேவன் அவர் கூடவே இருந்தபடினால் நான் செய்கிறது நான் பேசுறது எல்லாமே வந்துட்டு பிதாவானவர் செய்ய, அவர் என்ன பேசுறாரோ அதை தான் நான் வந்துட்டு பேசுறேன். அவருக்கு பிரியமானதை நான் எப்பொழுதுமே செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடுவதில்லைன்னு வந்துட்டு ஏசப்பா யோவான் 8:29 வந்துட்டு சொல்லியிருப்பாரு. அதே போலதான் ஏசப்பா வந்துட்டு நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையுமே குணமாக்குகிறாய் சுற்றி தெரிந்தார். சோ இதே காரியங்களை தான் கர்த்தர் வந்துட்டு நம்மளை வந்துட்டு செய்வதற்கு அழைத்திருக்கிறார். அப்பதான் நாம எந்த அளவுக்கு ஆவியில வந்துட்டு குளிரும் அல்லாமல் அனலும் அல்லாமல் நாம இருந்தோம்னாக்க நம்ம வந்துட்டு பிசாசு நம்மளை வந்துட்டு தொந்தரவு பண்ணவே மாட்டோம். ஏன்னா நாம வந்துட்டு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு நாம் ஆவியை அவித்து போட்டவர்களாக இருந்தோம்னாக்க
நாம இன்னும் வந்துட்டு அவனுக்கு ஏதோ ஒரு காரியத்துல நாம வந்துட்டு அவனுக்கு கீழ்ப்படிந்துகிட்டு இருக்கிறோங்கிறதான் வந்துட்டு அதற்கு அர்த்தம். நம்ம ஆவியிலே அனலா இருந்தோம்னாக்க பிசாசு நம்ம எப்பொழுதுமே எதிர்த்து நின்று நம்மளோட போராட ஆரம்பிப்போம். ஸோ நம்ம ஏற்கனவே வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு பிசாசினுடைய தந்திரங்களோட எதிர்த்து நிற்கணும்னு சொல்லியிருக்காரு. வாசிப்போமே எபேசியர்ல 6வது அதிகாரத்துல 10-18 வரைக்கும் உள்ள வசனங்கள். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்க நீயும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சண்யம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். ஆமென். இப்ப நம்ம இந்த பார்த்த இந்த 8 வசனங்கள்ல 8-9 வசனங்கள்ல 17 வரைக்கும் 6-17 வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 6 விஷயங்களை வந்துட்டு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொண்டா நம்மை நாமே வந்துட்டு பிசாசின் தந்திரங்களோட பிசாசை வந்து எதிர்த்து நிற்பதற்கு நம்மளை நாமே வந்துட்டு தற்காத்து கொள்ள முடியும்னு வந்து கர்த்தர் சொல்லியிருக்காரு. அந்த கடைசியா 18வது வசனத்துல வந்துட்டு சகல விதமான வேண்டுதல்களோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜெபத்தின் மூலியமாக பிசாசானவனை நம்மளால வந்துட்டு எதிர்த்து அடிக்க முடியும்னு கர்த்தர் வந்து சொல்லியிருக்காரு. அப்ப நாம அவனை எதிர்த்து நிக்கிறப்ப அவன் வந்துட்டு நம்மை விட்டு ஓடி போவான் கர்த்தர் சொல்லியிருக்காரு. எப்படி வந்துட்டு ஏசப்பா வந்துட்டு ஞானஸ்தானம் எடுத்த ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு 40 நாள் வந்துட்டு அவர் போய் உபவாசம் இருந்தாரு. அப்ப அந்த 40 நாள் வந்துட்டு எதுவுமே சாப்பிடாம இருந்தப்ப பிசாசானவன் 3 சோதனைகளை கொண்டு வந்தப்ப அந்த இடத்துல வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு எந்த இடத்துலயுமே வந்துட்டு பிசாசு கிட்ட வந்து தர்க்கம் பண்ணவே இல்லை. அவருக்கு வந்து 3 சோதனைகளும் இப்படி எழுதி இருக்கிறது அப்படின்னு சொல்லி 3 தடவையும் சொல்லி வசனத்தின் மேற்கோள் காட்டி அவன் பிசாசானவனுக்கு பதில் கொடுக்கும் பொழுது பிசாசானவனுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு அவனால வந்துட்டு எதிர்த்து நிற்கவே முடியாது. அவரை விட்டு வந்துட்டு போயிட்டான். ஸோ அதே மாதிரிதான் நாமளும் வந்துட்டு பிசாசினுடைய தந்திரங்களோட வந்துட்டு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக இருக்கிறதுக்காக தான் வந்துட்டு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை வந்துட்டு தரித்து கொள்ளுங்கிறாரு. ஏன்னா நாம இதற்கு முன்னாடி கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி பிசாசு ஒருவன் இருக்கிறானா அப்படிங்கறத பாத்தீங்கன்னாக்க அது வந்துட்டு நமக்கு முன்னோர்கள் நமக்கு கத்துக் கொடுத்த அந்த பாரம்பரியத்தின்படி வந்துட்டு இந்த பிசாசின் கதைகள் பிசாசின் சினிமாக்களை பார்த்து நமக்கு தெரிந்து கொண்ட காரியங்கள். ஆனா இதெல்லாம் வந்துட்டு சத்தியம், உண்மை, ஆவிக்குரிய ஒரு உலகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் வந்துட்டு பூமியில வந்துட்டு அவர் வந்துட்டு பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இது எல்லாவற்றையுமே அவர் வந்துட்டு பிசாசுகளை விரட்டுவதை பார்க்கும் பொழுது இது மாதிரி நாங்க பார்த்ததே இல்லைன்னு சொல்லி அங்க உள்ள யூத ஜனங்கள் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல சவுலை விட்டு பரிசுத்த ஆவியானவர் விலகுனதுக்கு அப்புறம் சவுலுக்குள்ள ஒரு பொல்லாத ஆவி வந்துட்டு அவரை வந்துட்டு அலைக்கழித்தது. அந்த நேரத்துல வந்துட்டு தாவீது வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த வாத்தியத்தை அவர் வந்துட்டு வாசிக்கும் பொழுது அப்ப அந்த பிசாசு வந்துட்டு அவரை விட்டு அந்த நேரத்துல மட்டும் விலகினதா மட்டும்தான் இருக்குது. ஆனா வந்துட்டு ஒரு எளிமையான முறையில இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிசாசே அசுத்தாவியே வெளியே போ அப்படின்னு சொல்லி கொடுத்து இன்னைக்கு நம்ம எல்லோருமே எல்லாருமே வந்துட்டு ஒரு குழந்தைகள் மாதிரி ஆக்சுவலா. ஏன்னா பிசாசை பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா பிசாசு நம்மளை விட வந்துட்டு பலம் வாய்ந்தவன் எப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி ஆக்சுவலா. ஆனா இன்று நாம் அவனை விட அதிக பலம் வாய்ந்தவர்கள். அந்த சிந்தையோடு நம்ம வந்து கர்த்தர் வந்துட்டு அந்த பிசாசுகளை எப்பொழுதுமே எதிர்த்து நிக்கணும். அப்படி இல்லைன்னா நாம வந்துட்டு பாவத்திலே நிலைத்திருக்க வேண்டியதா இருக்கும். நாம பாவத்துல நிலைத்திருந்தால் நாம தேவனுக்குரிய ராஜ்யத்துக்குரிய வேலைகளை நாம வந்துட்டு சரியாக பார்க்க முடியாது. மற்றவர்களை வந்துட்டு சத்தியத்துக்குள்ளாக நம்மளால வந்து வழி நடத்தவும் முடியாது. அப்ப அதற்காக தான் கர்த்தர் வந்துட்டு அந்த ஆவிகள் எல்லாம் எங்க இருக்குது,
வான்மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு கர்த்தர் வந்து சொல்லியிருக்காரு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை வந்துட்டு எடுத்துக்கொள்ளுங்கிறாரு. நம்ம ஏற்கனவே வந்துட்டு சத்தியம் என்னும் கச்சையை இந்த இடத்துல வந்து பவுல் வந்துட்டு அன்னைக்கு இருந்த ஒரு ரோம ராஜ்யத்துல இருக்கிற ஒரு யுத்த வீரன் வந்துட்டு ஒரு யுத்தத்துக்கு போகும் பொழுது அவன் வந்துட்டு தன்னுடைய உடம்புல வந்துட்டு யுத்தத்தை அவன் தன்னுடைய சரீரத்துல காயப்படாம தற்காத்து கொள்வதற்கும் அதே போல எதிர்த்து வருகிற எதிர்நாட்டு வீரனை வந்துட்டு எப்படி வந்துட்டு எதிர்த்து அவனை அடிப்பதற்குரிய ஆயுதங்களை வந்து தன்னுடைய சரீரத்துல வந்து அணிந்து கொண்டிருக்கிறான். அதுல முதல்ல வந்து இடுப்புல வந்துட்டு சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த சத்தியத்தை வந்துட்டு நம்ம வந்துட்டு சத்தியம்ங்கிறது என்னன்னு தெரிஞ்சாதான், உண்மை என்னன்னு தெரிந்தால் மட்டுமே வந்துட்டு பொய்யை நாம வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும். பொய்யை கண்டுபிடித்தால்தான் எது கர்த்தருக்கு சித்தமானது, சித்தமில்லாத காரியங்கள் என்று நாம வந்துட்டு பகுத்தாராய்ந்து நாம பொய்யிலிருந்து நம்மை வந்துட்டு அதிலிருந்து முழுமையாக வெளியே வந்துட்டு விடுதலை அடைந்து அதுக்கப்புறம் வந்துட்டு சத்தியத்துல நடக்கும் பொழுது நாம வந்துட்டு மேலும் மேலும் வந்து பரிசுத்தத்துல வந்துட்டு இருக்க முடியும். இன்னைக்கு வந்துட்டு பொய்ங்கிற அந்த விஷயம் வந்துட்டு நார்மலா கிறிஸ்தவர்கள் மத்தியிலே வந்துட்டு டிவி பார்ப்பது, அதுல உள்ள நிகழ்ச்சிகளை பார்ப்பது, இதுல ஒன்றும் தவறு இல்லைன்னு சொல்லி ஒரு பெரிய காம்ப்ரமைஸாக வந்துட்டு பிசாசானவன் வந்து எல்லாரையும் நம்ப வைக்கிற மாதிரி வந்துட்டு கொண்டு வந்துட்டான். இன்னைக்கு நாம போய் யூடியூப்ல போய் நாம வந்துட்டு ஒரு கிறிஸ்டின் ப்ரோக்ராம் தானே பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது அதுக்கப்புறம் பிசாசான சைட்ல வந்துட்டு வேற ஒரு விஷயங்களையும் நமக்கு வந்துட்டு இதை பாரு அதை பாருன்னு சொல்லி நிறைய வந்துட்டு நம்மளை வந்துட்டு மார்க்கெட்டிங் பண்ற அளவுக்கு சோதனைகளை வந்துட்டு கொண்டு வரான். நாமும் சில நேரத்துல அவனுடைய தந்திர வலையில வந்து நாமும் மாட்டிக்கொண்டு தவறான நம்மளுடைய சரியான நேரங்களை நாம கர்த்தருக்கு பயன்படுத்த வேண்டிய நேரத்தை நாம வந்துட்டு பிசாசு வந்துட்டு நம்மளை வந்துட்டு வேற ஒரு வழியில நம்மளுடைய சிந்தனைகளை மாற்றி அழைத்து செல்கிறான். அப்ப சத்தியம் வந்து என்னும் கச்சையை நாம் அணிந்து கொண்டால் மட்டும்தான் நம்ம அடுத்தது வந்துட்டு நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்து கொள்ள முடியும். உண்மை எதுன்னு தெரியாம கர்த்தருக்கு பிடிக்காத காரியம் எது தெரியாம நாம கர்த்தருக்கு பிடிக்காத காரியம் இதெல்லாம் செய்திருக்கிறோம்னு சொல்லி சத்தியத்துல இருந்து நாம் அறிந்து கொண்டால் மட்டும்தான் வந்துட்டு நாம வந்துட்டு நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாக இருக்க முடியும். ஏன்னா தேவனுடைய நீதியை நாம அணிந்து கொள்ளாமல் நாம வந்துட்டு பிசாசோட வந்துட்டு யுத்தம் பண்ணுவதற்கே போக முடியாது. தேவனுடைய நீதி என்றால் என்ன? நாம் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் அவர் நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். வசனம் வந்து இருக்குது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சகல விதமான பாவங்களை சுத்திகரிக்கும். எப்பொழுது நாம வந்துட்டு மனசாட்சியில் குத்துண்டவர்களாக நாம் செய்த தவறுகளுக்கு மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு நாம வந்துட்டு தேவனுடைய நீதியை வந்துட்டு நம்ம மார்க்கவசமாக அணிந்து கொண்டால் மட்டுமே யுத்தத்துல வந்துட்டு கலந்து கொள்ளவே முடியும். சோ மூன்றாவது வந்து யுத்தத்துல போகும் பொழுது, பிசாசினுடைய ஆவிக்குரிய யுத்தத்துல போகும் பொழுது சமாதானத்தின் மூன்றாவது காரியம் வந்துட்டு சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்து கொள்ளவர்களாகவும் போட்டிருக்கு. ஒரு யுத்த வீரனுக்கு வந்துட்டு காலில் வந்துட்டு அவன் அணியக்கூடிய அந்த பாதரட்சை, அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஷூ வந்துட்டு முக்கியமானது. அது அவனால அணிந்து கொள்ளாமல் அவனால வெகு தூரத்துக்கு மேடு பள்ளங்கள் எங்கேயுமே வந்துட்டு ஓடி அவனால வந்துட்டு யுத்தம் பண்ண முடியாது. அதுல காலில் அடிபட்டுச்சுனாக்கா ஒன்று அவன் வந்துட்டு யுத்தத்துல வந்துட்டு தோல்வி அடைவான், இல்லைன்னா அவன் வந்து மாண்டு போவான். அவனால ரொம்ப தூரம் டிராவல் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரிதான் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம். ஸோ இன்னைக்கு நம்மளை நோக்கி பலவிதமான கேள்விகள் புறஜாதிகள் மத்தியிலும் நம் சகோதரர்கள் மத்தியிலும் வந்துட்டு ஒவ்வொரு காரியத்தையும் ஒன்று சத்தியத்தை குறித்து கேட்பார்கள், இல்லை சத்தியத்தை நடப்பதற்கு ஒவ்வொரு போராட்டம் வரும் பொழுது அந்த போராட்டத்தை நாம எதிர்கொள்வதற்கு எப்படி அப்படின்னு சொல்றப்ப வந்துட்டு கர்த்தர் நம்மளை வந்துட்டு அந்த சுவிசேஷத்துக்குரிய எல்லாத்தையும் வந்துட்டு நாம வந்து எந்த கேள்வி கேட்டாலும் நம்மளுடைய நம்பிக்கையை குறித்து, ஏன்னா ஒன்று பேதுரு 3:17 சொல்வது போல நம்முடைய நம்பிக்கை, உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்வதற்கு எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்கணும்னு தான் வசனம் வந்து சொல்லியிருக்குது. ஸோ நாம இது வரைக்கும் வந்துட்டு இந்த 3 வாரங்களா வந்துட்டு இந்த 3 காரியங்களை வந்துட்டு பார்த்தோம். இன்னைக்கு நாம வந்து பார்க்க போற காரியம் வந்துட்டு எபிரேயர்ல 6:16 வாசிப்போமே. பொல்லாங்கனை
எய்யும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அழித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ஆமென். சோ இப்ப பாத்தீங்கன்னாக்கா நாம வந்துட்டு ரெடி ஆயிட்டோம். நமக்கு சத்தியம் இருக்குது, சத்தியத்தை தெரிந்து கொண்டோம், தேவனுடைய நீதியை நாம் அணிந்து கொண்டோம், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய அந்த ஆயத்தத்துல ரெடியா இருக்கிறப்ப இப்ப நாம வந்துட்டு இந்த 3 காரியங்கள் நம்ம கிட்ட இருக்கும் பொழுது நாம வந்துட்டு பிசாசோட வந்துட்டு எதிர்த்து நின்று போராடுவதற்கு எல்லா தகுதிகளும் நமக்கு வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு கொடுத்துட்டாரு. அதை வந்துட்டு விசுவாசத்தின் மூலியமாக மட்டும்தான் வந்துட்டு அதை வந்துட்டு செய்ய முடியும்னு சொல்லியிருக்காரு. ஒரு யுத்த வீரனுக்கு வந்துட்டு அவனுக்கு எதிராக வர ஆயுதங்கள் அவன் மேல வந்து படாம இருக்கிறதுக்கு அவன் வந்துட்டு தற்காத்துக் கொள்வதற்காக தான் வந்துட்டு கையில வந்துட்டு அவன் வந்துட்டு கேடகத்தை வந்துட்டு எப்பொழுதுமே அவன் வந்து பிடித்துக் கொள்வான். அந்த கேடகம் இல்லாம அவனால வந்துட்டு யுத்தத்துல வந்துட்டு பங்கு பெறவே முடியாது. அதே போலதான் நம்முடைய விசுவாசமே வந்துட்டு இந்த உலகத்தை வந்துட்டு ஜெயிக்கும்னு வந்துட்டு கர்த்தர் சொல்லியிருக்காரு. அப்ப சாத்தானோட அந்த ராஜ்யத்துக்கு எதிரான செயல்கள்ல போர் செய்வதில் வந்துட்டு 2 ஆயுதங்கள் வந்துட்டு முக்கியமான ஆயுதம் இருக்குன்னு சொல்லி வேதம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு கற்பிக்கிறது. அது என்னங்கிறத வாசிப்போம். 2 கொரிந்தியர்ல 6வது அதிகாரத்துல 3-7 இந்த 2 வசனங்களை மட்டும் வாசிப்போம். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலதிடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும். ஆமென். ஆமென். இப்ப இந்த இடத்துல வந்துட்டு வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும். அப்ப இதுல முதல் ஆயுதம் வந்துட்டு கேடகம் என்னும் விசுவாசம். 2வது ஆயுதமாக வந்துட்டு பாத்தீங்கன்னா தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை நாம வந்துட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா நமக்கு விசுவாசம் என்பது பாத்தீங்கன்னா விசுவாசம் வந்து நாம வந்துட்டு வசனங்களை வாசிப்பதும் உபதேசிப்பதும் மாத்திரமே இல்லாம கிரிகைகள் இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசமா இருக்குன்னு கர்த்தர் வந்து சொல்லியிருக்கிறார். நமக்கு கிரிகைகள் இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு நம்மளால வந்துட்டு பிசாசு நம்ம அப்பதான் வந்து நம்மளை பார்த்து பயந்து ஓடுவான். அப்படி இல்லைனாக்க அவன் வந்துட்டு நம்மளை வந்து வஞ்சிக்கிறவனாக தான் இருப்பான். ஆனா அந்தியோக்கியா பட்டணத்துல முதல்ல வந்துட்டு இதோ உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் வந்துட்டு பவுலையும் பர்னபாவையும் பார்த்து வந்து அவங்க சொல்ற பொழுது பாத்தீங்கன்னாக்கா அவர்கள் சுவிசேஷத்தை அங்க போய் பிரசங்கம் பண்ண விதத்திலையும் அங்க வந்துட்டு தேவனுடைய ராஜ்யம் வெறும் வார்த்தையினாலும் கிடையாது பலத்திலே வந்திருக்குன்னு சொல்லி அங்க உள்ளவர்கள் பிசாசுகள் பிடித்தவர்கள் நோய்கள் இருந்து அவங்க அற்புதங்களை அடையாளம் செய்யும் போது அங்க இருக்க அந்த ஊரார் அவர்களை பார்த்து இதோ உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், முதலில் வந்துட்டு சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயரும் வந்துட்டு அங்குதான் வந்துட்டு அவர்கள் வந்து வைத்தார்கள். அப்ப விசுவாசங்கிறது ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக வந்துட்டு மரித்தார், உயிர்த்தார், அவரை நான் வந்துட்டு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் சொல்லி நம்ம வந்துட்டு விசுவாச அறிக்கை செய்து அவரை நம்முடைய ஆண்டவராக ஏற்றுக்கொண்டோம். ஆனா அதற்கப்புறம் அவர் வரும் வரைக்கும், ஏன்னா அவருடைய வருகை வரைக்கும் நாம வந்துட்டு பொறுமையா வந்துட்டு விசுவாசத்துல நிலைச்சு நிக்கணும்னு வந்து கர்த்தர் சொல்லியிருக்காரு. லூக்கா 18:8 சொல்வது போல நம்முடைய ஜபத்துக்கெல்லாம் கர்த்தர் வந்து பதில் கொடுத்தாலும் மனுஷகுமாரன் வெளிப்படும் பொழுது நான் வந்துட்டு விசுவாசத்தை காண்பாரம் சொல்லி நம்மளதான் கிறிஸ்தவர்களை பார்த்துதான் இயேசுவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களை பார்த்துதான் வந்துட்டு இந்த வசனத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு. வாசிப்போம் 2 கொரிந்தியர்ல 5-6. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஆமாம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பூமியில பாத்தீங்கன்னாக்க நாம வந்துட்டு கண்கள்லையும் காதுல கேட்கிற விஷயங்கள்ல தான் வந்துட்டு நம்மளால வந்துட்டு இயற்கையா அதை பிசிக்கலா நம்ம எல்லாத்தையும் பார்க்கிறோம். ஆனா ஆவிக்குரிய உலகத்தை வந்துட்டு நம்மளால வந்துட்டு கண்கள்ல வந்துட்டு பார்க்கவே முடியாது. அதை வந்து விசுவாசத்தின் மூலமாக மட்டுமே வந்துட்டு கர்த்தருக்குள் அவருடைய சத்திய வசனத்துக்குள் பகுத்தாராய்ந்து செயல்பட முடியும். அப்பொழுதுதான் நாம வந்துட்டு இருளில் நடப்பவர்களாக இல்லாமல் வெளிச்சத்தில் நடப்பவர்களாக எப்பொழுதுமே இருக்க முடியும். எபிரேயர்ல 11:1 வாசிப்போம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. ஆமென். இப்ப விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும். கர்த்தர் எனக்காக வந்துட்டு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தார். இது வந்துட்டு நம்பப்படுகிறவர்களும் உறுதி. காணப்படாதவைகள் நிச்சயமாக இருக்கிறது அப்படின்னம்னாக்க கர்த்தர் நமக்கு வந்துட்டு வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. நான் வந்துட்டு நித்திய ஜீவனை உங்களுக்கு அளிப்பேன் என்று அவர் வந்துட்டு வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்திருக்காரு. அதை நாம வந்துட்டு உறுதியாக பற்றி கொண்டு அவருக்குள்ள வந்துட்டு நாம வந்துட்டு விசுவாசத்தோட கடைசி வரைக்கும் வந்துட்டு
நாம நடக்கணுங்கிறதா வந்துட்டு அவருடைய சித்தமாக இருக்கிறது. நம்முடைய விசுவாசம் வந்து பாத்தீங்கன்னாக்க கண்களுக்கு தெரியாத ஆவிக்குரிய உலகத்தோடு தான் வந்துட்டு நமக்கு போராட்டம் வந்து இருக்கிறது. அதை இங்க இருக்கிற இந்த பைபிள் ஸ்டடியில கேட்கிற அத்தனை பேத்துக்குமே அது வந்து தெரியும். ஏன்னா வந்துட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒரு வியாதி சரியா போனா சரியா போகுது, அசுத்தாவியா அந்த சரீரத்துல இருந்து வெளியே போகணும்னு சொன்னாக்கா அது நடக்குது. ஆனா இது எதையுமே நம்மளுடைய கண்களால வந்துட்டு பார்க்கவே முடியாது. ஆவிக்குரிய உலகம் இருக்குது. அதுதான் முதல்ல நாம வந்து வாசித்த வசனம் வந்துட்டு சாத்தானின் ராஜ்யம், கிறிஸ்துவின் ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம்னு நாம வந்து பார்த்தோம். இந்த 2 ராஜ்யங்களுக்கு தான் எப்பொழுதுமே வந்துட்டு போராட்டம் இருக்கு. என்ன போராட்டம்? பிசாசானவன் அவனுக்கு எந்த அளவுக்கு ஆத்துமாக்களை நரகத்துக்கு கூட்டிட்டு போக முடியுமோ அவன் அந்த அளவுக்கு வந்துட்டு துரிதமா வந்துட்டு செயல்படுறான். ஏன்னா அவனுக்கு நரகத்துக்கு நிச்சயம் அவனால வந்துட்டு மனம் திரும்பவே முடியாது. அந்த அக்கினியும் அவனுக்காக, அந்த அக்கினி வந்துட்டு யாருக்கு? அந்த நரகத்துல அந்த அவியாத அக்கினி வந்துட்டு பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கு தான் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு ஏற்படுத்தினார். நமக்கு கிடையவே கிடையாது. ஆனா நாம அவனுடைய ராஜ்யத்துல நாம எப்பொழுதுமே நிலைத்திருந்தால் நாம அவன் எங்கு செல்கிறானோ அங்கதான் வந்துட்டு எல்லோருமே வந்துட்டு செல்ல முடியும். அப்ப நமக்கு அந்த கண்ணுக்கு தெரியாத ஆவிக்குரிய உலகத்தோடு எப்பொழுதுமே ஒரு போராட்டம் இருக்குது. நமக்கு எதிராக செயல்படுகிற அசுத்தாவிகளை தெரிந்து கொள்ள வேண்டியவற்றை, ஏன்னா அந்த அசுத்தாவிகள் எங்க எப்படி செயல்படுகிறது என்பதை வந்துட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம அவருக்குள் நிலைத்திருக்கும் பொழுது அவர் வெளிப்படுத்துவார்னு சொல்லி நாம் முதல்ல நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். ஏன்னா யோவான் 15:5 பாத்தீங்கன்னாக்க, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஸோ என்னை அல்லாமல் உங்களால எதுவுமே வந்துட்டு செய்ய முடியாது. மாமிசத்துல எதுவுமே வந்துட்டு செய்ய முடியாது. ஏன்னா நம்ம வந்துட்டு நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ள வேண்டும். அப்ப ஆவிக்குரிய காரியங்களை நாம வந்துட்டு மாமிசத்துல எதையுமே நாம வந்துட்டு செய்ய முடியாது. நாம எல்லோருமே ஆவிக்குரியவர்கள் ஆகியிருக்கிறோம். ஏன்னா நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், நம்ம இப்படிதான் வந்துட்டு கர்த்தர் நம்மளை வந்துட்டு படைத்திருக்கிறார். நம்முடைய ஆவி முன்னொரு காலத்துல கர்த்தரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி பிசாசோட ஆவியோட துணையோடு தான் நாம வந்துட்டு நம்முடைய மாமிசமும் மனசும் விரும்பின காரியங்களை செய்தோம். ஆனா இன்னைக்கு அவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டோம். ஆனா எல்லா காரியத்திலும் நம்ம சுய புத்தியில வந்து சாயாம கர்த்தரை சார்ந்திருந்தோம்னாக்க அதான் சொல்றாரு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. வாசிப்போம் ரோமர்ல 8:24-25. அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறதற்கு நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம். ஆமென். சோ ஒரு போர்க்களத்துல ஒரு யுத்த வீரன் வந்துட்டு எதிரியின் தாக்குதல்ல வந்துட்டு தன்னை பாதுகாப்பதற்காக தான் வந்துட்டு அந்த கேடகத்தை வந்துட்டு பிடித்து கொள்ளணும். அதே போலதான் நாமளும் இன்னைக்கு ஆவிக்குரிய யுத்தத்துல விசுவாசம் என்னும் கேடகத்தை எப்பொழுதுமே பிடித்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் வந்துட்டு பவுல் மூலியமா நிறைய இடத்துல திருப்பி சொல்றாரு. சோ அதற்கு வந்துட்டு தேவன் வந்துட்டு அதுக்கு நம்ம வந்து எப்படி வந்து நான் விசுவாசத்துல பிடித்து கொள்ள வேண்டும் அப்படின்னாக்க, தேவன் நமக்கு அளித்திருந்த, ஏன்னா தேவனுடைய ஆவியானவர் தான் நமக்குள்ள வந்துட்டு இருக்கிறார். தேவன் நமக்கு அளித்த அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் நாம வந்துட்டு முழுமையாக நம்ப வேண்டும், விசுவசிக்க வேண்டும். எந்த ஒரு நேரத்திலும் நமக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் வந்துட்டு தேவன் எனக்குள்ள வந்துட்டு இருக்கிறார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை எப்பொழுதுமே இருக்க வேண்டும். பிரச்சனைகளை பார்த்தோ சோதனைகளை பார்த்தோ வந்துட்டு நாம கலங்கக்கூடாது. நான் புதிய ஏற்பாட்டுல கர்த்தர் நமக்கு பல வாக்குறுதிகளை வந்துட்டு கொடுத்திருக்காரு. பெரிய வாக்கு தத்தம் வந்து நித்திய ஜீவன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஏகப்பட்ட வாக்குறுதிகளை கர்த்தர் வந்து நமக்கு கொடுத்திருக்கிறாரு அவருடைய வசனத்தினால. ஆனால் இந்த வாக்குறுதிகள் எல்லாம், அவர் கொடுத்திருந்த வாக்குறுதிகள் எல்லாம் வந்துட்டு எனக்கு மட்டும்தான், எனக்கு உண்டானவைகள் என்று நாம ஒவ்வொருத்தரும் வந்துட்டு அதை வந்துட்டு விசுவாசித்து அதற்கேற்ற செயல்பட வேண்டும். வாசிப்போம் 2 கொரிந்தியர்ல 1:20. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. ஆமென். எல்லா வாக்கு தத்தங்களுமே வந்துட்டு கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. அப்ப
நமக்கு வந்துட்டு கர்த்தர் இங்க என்ன சொல்றாரு, நம்முடைய நம்பிக்கை என்பது பாத்தீங்கன்னா 100% வந்துட்டு கர்த்தர் என்ன அந்த வசனங்களை நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை நாம் வந்துட்டு விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் அவர் வந்துட்டு மன்னிக்கிறேன்னு வந்து கர்த்தர் சொல்லியிருக்காரு. ஏன்னா இதற்கு ஒரு எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னாக்க யோவான்ல 8வது அதிகாரத்துல ஒரு விபச்சார பெண்ணை பிடிக்கப்பட்டு அவ மேல உங்கள வந்துட்டு யாரு வந்துட்டு பாவம் செய்யலோ அவ மேல வந்துட்டு கல் எறியுங்கன்னு சொன்னப்ப யாருமே எரியல, எல்லாருமே பின்வாங்கி போயிட்டாங்க. அந்த இடத்துல கர்த்தர் வந்து சொல்றாரு, நானும் வந்துட்டு உன்னை தீர்ப்பு செய்யல, ஆனா இனிமே நீ பாவம் செய்யாதுன்னு கர்த்தர் வந்து சொல்லி அனுப்புறாரு. ஏன்னா நாம வந்து பாவம் செய்தோம்னா ஏன் பாவம் செஞ்ச, எதற்காக செய்தேன்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு அவர் கேட்க மாட்டார். ஏன்னா வந்துட்டு நாம பண்ண உடன்படிக்கையானது வந்துட்டு நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. அப்ப நாம மனம் திரும்பி கர்த்தர்கிட்ட போய் நம்ம பாவங்களை வந்துட்டு உண்மையிலே அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு முழுமையாக அவர் வந்துட்டு மன்னிக்கிறாருங்கிறதை நாம முதல்ல வந்துட்டு விசுவாசிக்க வேண்டும். ஏன்னா பிசாசுடைய ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஆயுதம் வந்துட்டு நம்மளை வந்துட்டு ஒரு குற்ற உணர்ச்சியில நாம கர்த்தருக்குள்ள வந்துட்டு திடீர்னு ஏதாவது ஒரு காரியத்துல வந்துட்டு இடறி விழுந்திருப்போம். இடறி விழுந்து நாம வந்துட்டு ஒரு குற்ற உணர்ச்சியில நான் இப்படி பண்ணியிருக்க கூடாது, தெரிஞ்சே நான் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி நம்மளை குற்ற உணர்ச்சிக்குள்ளேயே வந்துட்டு எவ்வளவு நாள் வந்துட்டு நம்மளை வந்துட்டு மனம் திரும்பாம அவர்கிட்ட வந்துட்டு மனம் திரும்பி போகாதபடி நம்மளை குற்ற உணர்ச்சிக்குள்ளேயே வைத்திருப்பதுதான் வந்துட்டு பிசாசுடைய ஒரு பெரிய ஆயுதம். இதை நாம நன்கு அறிந்து கொண்டு, அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் வந்து கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். பாவம் அதாவது வந்து சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு உங்கள் கோபம் தனிய கூடாது, அப்படி இல்லைன்னா நீங்க வந்துட்டு பிசாசுக்கு இடம் கொடுக்குறீங்கன்னு சொல்லி நமக்கு எபேசியர்ல 4வது அதிகாரத்துல வசனங்களை வந்து பார்க்கிறோம். அப்ப நம்ம 100% அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை வந்துட்டு நாம வந்துட்டு முழுமையாக நம்ப வேண்டும். நான் சந்தேகப்பட்டால் நமக்கு நம்பிக்கை இல்லை என்றுதான் வந்துட்டு அதற்கு அர்த்தம். ஏன்னா ஒரு டம்ளர் பால்ல ஒரு துளி விஷம் இருந்துச்சுனாக்கா அந்த பால் முழுக்க விசுவாசம் ஆகுது. அதே போல வந்துட்டு 1% நமக்கு வந்துட்டு சந்தேகம் வந்தால் வந்துட்டு மீதி 99% நான் நம்பின காரியங்கள் வந்துட்டு அது வந்துட்டு ரத்தாகிடும். அப்ப இந்த இடத்துல வந்துட்டு நாம தேவனுடைய வசனங்களை எல்லா சூழல்லையும் எல்லா காரியங்களையுமே நாம வந்துட்டு நம்புறோமா நம்பவில்லையா அப்படிங்கிறது தான் வந்துட்டு கேள்வியாவே வந்துட்டு வருது. அப்ப நாம அதற்காக தான் வந்துட்டு நாம தேவனுடைய வசனத்தை படிக்கிறவர்களாக மாத்திரம் இல்லாமல் அதை வந்துட்டு தியானிக்க வேண்டும். அதை தியானிப்பதன் மூலியமா தான் வந்துட்டு நம்மளுடைய மனம் வந்துட்டு மறுரூபமாக வேண்டும். கர்த்தர் வந்துட்டு ரோமர்ல 12வது அதிகாரத்துல 2வது வசனம் வந்து சொல்லுகிறது. அப்ப இன்னைக்கு பிசாசுடைய எதிர்த்து நிற்கக்கூடிய போராட்டமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் வந்துட்டு மனதில் உள்ள போராட்டம் தான். ஏன்னா நம்மளுடைய மனதை தான் வந்துட்டு அவன் வந்துட்டு மயக்குகிறவனா இருப்பான், நம்மளை ஆட்கொள்கிறவனா இருப்பான். அதற்கு நாம எதற்கு இடம் கொடுக்கிறோமோ அதன்படிதான் வந்துட்டு நாம வந்துட்டு நடக்க ஆரம்பிப்போம். யாக்கோபுல 1 அதிகாரத்துல 6-8 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிப்போம். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். ஆமீன். சோ இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். ஏதாவது ஒண்ணுதான் நாம வந்துட்டு தேவனுடைய வசனத்தை முழுமையாக பிடித்து கொள்ள வேண்டும். ஏன்னா கர்த்தர் என்ன சொல்றாரு, வசனத்தை நாம படித்து நீ எனக்குள்ள நீ நிலைத்திருந்து நீ வந்து அந்த வசனத்தின்படி நீ என்னிலும் என் வார்த்தைகள் உன்னிலும் நிலைத்திருந்தால் மட்டும்தான் நீ வந்துட்டு சரியா வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு பேசவே முடியும். அதை நாம வந்துட்டு நன்றாக வந்துட்டு புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம தேவ வசனம் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் வந்துட்டு பிழைப்பான்னு சொல்லியிருக்காரு. நாம வந்துட்டு வசனங்களை வந்துட்டு தியானிக்காம நம்ம விட்டுட்டோம்னாக்க நமக்கு எளிமையா பிசாசானவன் வந்துட்டு தேவனுடைய வார்த்தையில உள்ள உண்மை தன்மையின் மேல வந்துட்டு சந்தேகத்தை வந்துட்டு பிசாசு வந்துட்டு அழகா கொண்டு வந்துட்டு நம்மளுடைய நம்பிக்கையை வந்துட்டு சோதிப்பான். ஏன்னா பிசாசின் ராஜ்யத்தின் மேல வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதை நாம வந்துட்டு முழுமையாக நம்ப வேண்டும். அதை நம்பி வந்துட்டு நாம வந்துட்டு செயல்ல வந்துட்டு காட்டணும். நமக்கு செயல்பட தெரியலையா, அப்ப கர்த்தர்கிட்டே நாம வந்துட்டு இதை எப்படி செய்யணும், இல்ல நம்மளுடைய மற்ற சகோதரர்களோட கர்த்தருக்குள்ள இருக்கிற சகோதரர்களோட நம்மளுடைய ஒவ்வொரு போராட்டங்களோ இல்ல பிரச்சனைகளை குறித்த ஆலோசனை கேட்டு அவர்கள் நம்மளை வந்துட்டு சரியா வந்துட்டு வசனத்துல வழி நடத்தி சாட்சியோட வழி நடத்துறப்ப பாத்தீங்கன்னாக்க
நாம வந்துட்டு கற்றுக்கொண்டு பிசாசானவனை வந்துட்டு மேற்கொள்ள முடியும். ஏன்னா வந்துட்டு பவுல் சொல்றாரு, பிசாசின் தந்திரங்கள் வந்துட்டு நமக்கு தெரிந்தவைகள் தான். நமக்கு தெரிந்தவைகள்னாக்கா எப்படி தெரிய முடியும்? சரியாக வேத வசனத்தை வைத்து பகுத்தறிய முடியும் என்றுதான் வந்துட்டு அதற்குரிய அர்த்தமா இருக்குது. ஏன்னா கண்ணுக்கு தெரியாத அசுத்தாவிகளை எதிர்த்து நிற்பதற்கு முதலில் நான் அவன் மீது அதிகாரம் கொண்டுள்ளோங்கிறத வந்துட்டு புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அசுத்தாவிக்கு கட்டளை கொடுக்கும் பொழுது நாம அதை முழு விசுவாசத்துல நாம வந்துட்டு அசுத்தாவிகள் நமக்கு வந்து கீழ்ப்படியுதுன்னு சொல்லி நாம வந்து இருதயத்துல நினைக்கிறப்ப வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு அதை வந்துட்டு செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். மத்தேயுல 18:18 வாசிப்போம். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சோ நமக்கு இந்த ஆவிகள் எல்லாம் வந்துட்டு வான்மண்டலங்கள்ல தான் வந்துட்டு வேலை செய்கிறதுங்கிறத நமக்கு வந்து அந்த வான்மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளுடன் எப்பொழுதுமே போராட்டம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வசனத்துல பார்த்தோம். சோ எவைகளை நீங்க வந்துட்டு பூலோகத்திலே கட்டுவீர்களோ அவைகளை வந்து பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். ஸோ நாம் அசுத்த ஆவியை வந்துட்டு கட்டியவுடன் அப்படி இல்லைனாக்கா அதை வந்துட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போகணும்னு கட்டளை கொடுத்த உடனே பாத்தீங்கன்னாக்க அந்த அசுத்த ஆவி நமக்கு கீழ்ப்படிந்தது என்று நாம் வந்துட்டு இருதயத்துல வந்துட்டு விசுவாசிக்க வேண்டும். நம்ம ஏதோ வந்துட்டு இந்த வசனத்துல அப்படி இருக்குது, இல்ல மற்ற பிரதர்ஸ் வந்துட்டு இப்படி வந்துட்டு இயேசுவின் நாமத்தினால அந்த வியாதியை வெளியே போ, அசுத்தாவியை வெளியே போ, ஸோ அதே மாதிரி நாமளும் கேட்டுட்டு அதே மாதிரி நாமளும் வந்துட்டு சொல்லுவோமே அப்படின்னு சொன்னோம்னாக்க அது அந்த அளவு எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. நாம வந்துட்டு இருதயத்துல வந்து விசுவசிக்கணும். எப்படி இருதயத்துல விசுவசிக்க முடியும்? தேவனுடைய வார்த்தைகள் கர்த்தர் எப்படி செய்தாரோ அதே மாதிரி நமக்கு வந்துட்டு செய்யக்கூடிய அந்த அதிகாரம், எப்படி அந்த அதிகாரத்தை நாம பெற்றோம்? அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் வைத்தவர்கள் எத்தனை பேரோ அவர்களுடைய பிள்ளையாகக்கூடிய அதிகாரத்தை வந்துட்டு கொடுத்திருக்கிறார். எவர்கள் வந்துட்டு தேவனுடைய ஆவியினாலே வழிநடத்தப்படுகிறார்களோ அவர்கள் வந்துட்டு எல்லா காரியத்தையுமே வந்துட்டு செய்ய முடியும். ஏன்னா அவருக்கு புத்திரராக இருக்கிறார்கள். சோ எனவே நம்மளுடைய விசுவாச கேடகம் வந்துட்டு தற்காப்பு தன்மையை கொண்டது மற்றும் சாத்தானின் தாக்குதல்களிலிருந்து நமக்கு அது வந்து நமக்கு எதிராக செயல்படுகிறத வந்துட்டு நன்றாகவே வந்துட்டு தடுக்க முடியும். ஏன்னா கர்த்தர் வந்துட்டு இந்த கேடகத்தை கொடுத்தது யாருக்கு கொடுத்தாருனாக்க அவருடைய ஸ்தானாதிபதிகள். நாம எல்லோருமே வந்துட்டு பரலோகத்தின் பிரஜைகள். நம்ம எல்லோருமே வந்துட்டு அம்பாசிடர், இந்த பூமிக்கு வந்துட்டு நாம வந்துட்டு ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறோம். நமக்கு அந்த அதிகாரம் வல்லமை இருக்குதுங்கிறத எப்பொழுதுமே நாம வந்துட்டு நினைவில் கொள்ள வேண்டும். மத்தேயுல 8வது அதிகாரத்துல 5 முதல் 10 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிப்போம். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதி உத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்போது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றார். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலர்களுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் யாருக்காக வந்தாரு? இஸ்ரவேல் மக்களுக்காக தான் வந்தாரு. ஆனா அவர்களுக்குள்ள வந்துட்டு இப்பேற்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கலன்னு சொல்லி அந்த புறஜாதியாக இருந்த அந்த 100க்கு அந்த ரோம ராஜ்யத்துல 100க்கு அதிபதியாக இருந்தவர்கிட்ட வந்துட்டு அவர்கிட்ட இருந்த விசுவாசம் உங்ககிட்ட இல்லவே இல்லை. ஏன்னா அவர் வந்துட்டு சரியா வந்துட்டு புரிஞ்சிருக்கிறார். ஏன்னா எனக்கு கீழே வந்துட்டு அநேக சேவகர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. நான் ஒருத்தனை வந்துட்டு இதை செய்ய சொன்னா செய்வான், அதை செய்ய சொன்னா செய்வான். அதே போலதான் வந்துட்டு கர்த்தர்கிட்ட அவர் போய் ஒரு ப்ரேயர் ரெக்வஸ்ட் கேட்கிறார். என் வீட்டுல இருக்கிற வேலைக்காரன் வந்துட்டு ஒரு வியாதியினால வந்துட்டு அவதிப்படுகிறான், அவனை வந்துட்டு நீங்க வந்து காப்பாத்துங்க. ஆனா நீங்க வந்துட்டு என் வீட்டுக்கு வரணும்னு தேவையில்லை. ஏன்னா அவரை பத்தி அவர் கேள்விப்படுறாரு. அவர் செய்யற காரியங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள், அவர் பிரசங்கிக்கிறது எல்லாத்தையும் வந்துட்டு அந்த 100க்கு அதிபதிக்கு தெரிந்திருந்ததுனாலதான் வந்துட்டு இது எல்லாம் வந்துட்டு எப்படி செயல்படுகிறது, அந்த அதிகாரம் என்ன அப்படிங்கறது அவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னா போதும்பா,
இதெல்லாம் நடக்கும், அதனால நீங்க என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் வந்துட்டு தகுதியே கிடையாது, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஏசப்பா வந்துட்டு அங்க வந்துட்டு இப்பேற்பட்ட விசுவாசத்தை தான், இதை தான் வந்து கர்த்தர் வந்துட்டு கடுகளவு விசுவாசம் தேவனுடைய வார்த்தையின் மேல நமக்கு இருக்க வேண்டும்ங்கிறாரு. சோ நாமளும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்தை சரியா வந்துட்டு புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி அந்த 100க்கு அதிபதி வந்துட்டு புரிந்து கொண்டானோ அதே போல நாம வந்துட்டு புரிந்து கொண்டால்தான் இன்னும் அதிகமாக விசுவாசத்துல வளர முடியும். எந்த ஒரு சூழல்லையுமே நமக்கு வந்துட்டு மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லும் பொழுதோ இல்ல பிசாசின் பிடியில பிடித்து அகப்பட்டவர்களுக்கு வந்துட்டு நாம விடுதலை கொடுப்பதற்கு இந்த அதிகாரத்தை வந்துட்டு சரியா வந்துட்டு புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வல்லமையானது இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறதே வந்துட்டு அது வந்து பெரிய வல்லமை. ஏன்னா சாத்தானுடைய அமைப்பை, அந்த அவனுடைய உலகத்தை, ஆவிக்குரிய அந்த உலகத்தை நாம எதிர்த்து நின்று எல்லா காரியத்திலும் நாம வந்துட்டு ஜெயிக்க வேண்டும்னாக்க இயேசுவின் நாமத்தினால கட்டளை கொடுக்கும் பொழுது அவர் நமக்கு தந்த அந்த அதிகாரத்தின் மேல் வந்துட்டு நாம வந்துட்டு விசுவாசம் வந்துட்டு வைக்க வேண்டும். 1 யோவான்ல 5வது அதிகாரத்துல 3 முதல் 5 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிப்போம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? ஆமென். நாம எல்லோருமே வந்துட்டு தேவனால வந்து பிறந்தவர்கள். தேவனால பிறந்தவர்கள் கண்டிப்பா கர்த்தர் சொல்றாருல, பூமியில இருந்த பொழுது ஏசப்பா சொன்னது, இதோ நான் வந்துட்டு உலகத்தை ஜெயிச்சேன், அதே போல உங்களாலையும் வந்துட்டு ஜெயிக்க முடியும்னு சொல்லியிருக்காரு. நாம வந்துட்டு தேவனால மறுபடியும் பிறந்தவர்கள் கண்டிப்பா வந்துட்டு உலகத்தை கலக்குகிறவர்களாக தான் இருக்க முடியும்னு சொல்லியிருக்காரு. அப்ப அதற்கு வந்து அடிப்படை வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க எப்படி நாம வந்து இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும்னாக்க நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் வந்துட்டு கர்த்தர் சொல்லியிருக்காரு. அப்ப இயேசு கிறிஸ்துவை நாம வந்துட்டு தேவனுடைய குமாரன் என்று விசுவசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அப்ப இதை நாம வந்துட்டு விசுவாசம் அடிப்படையா, விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அந்த வசனத்தினால அந்த பதில் நமக்கு கிடைக்க கிடைக்க அதை எல்லாத்தையும் வந்துட்டு செயல்பாட்டுக்கு வந்துட்டு கொண்டு வரணும். அப்படி செயல்பாட்டுக்கு கொண்டு வரலைனாக்க அது எல்லாமே வந்துட்டு செத்த விசுவாசம் ஆகிவிடும். யோவான் 17 11 12 அதுக்கப்புறம் 15 வாசிங்க. நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும். நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். ஆமென். இப்ப சீஷர்களை வந்துட்டு கர்த்தர் அன்னைக்கு அவர் வந்து பிதாவை பார்த்து ஜெபம் பண்ணும் பொழுது உம்முடைய நாமத்தினாலே அவர்களை வந்துட்டு பாதுகாத்தேன்னு வந்து அவர் வந்து பாதுகாத்தார். அதே போலதான் வந்துட்டு இன்னைக்கு அதே நாமம் தான், இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்தினாலதான் வந்துட்டு பிசாசானவன் வந்துட்டு நம்ம மேல வந்துட்டு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. அதை நாம முழுமையாக நாம நம்ப வேண்டும். ஏனென்றால் நாம எல்லோருமே அவருடைய சபையாகிய அந்த சரீரத்துக்குள்ள ஒரு அவயமாக இருக்கிறோம். பிசாசு வந்துட்டு ரோமர்ல 16:20 சொல்றது போல அவருடைய பாதத்தின் கீழே தான் வந்து சரீரத்துக்கு வெளியில தான் இருக்கிறான். நாம வந்துட்டு சரீரத்துக்கு உள்ள இருக்கிறப்ப நமக்கு முழுமையான பாதுகாப்பு இயேசுவின் நாமத்தினால வந்துட்டு பிசாசாகிய அந்த எதிரியின் மேல அனைத்து வல்லமைகளிலிருந்து நமக்கு வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு முழுமையான பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார். கேடகம் ஒரு தற்காப்பு ஆயுதம். அதுதான் வந்துட்டு நம்மளுடைய விசுவாசம். நமக்கு ஒரு தீங்குமே வந்துட்டு வராது. ஆக்சுவலா நமக்கு விசுவாசத்துல எங்கேயாவது தடுமாற்றம் வரும் பொழுதுதான் வந்துட்டு பிரச்சனைகளே வந்துட்டு ஆரம்பிக்குது. ஆனா அந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை உடனே சரி செய்வதற்கு நாம எப்பொழுதுமே வந்துட்டு உணர்வுள்ளவர்களாக இருக்கணும். தேவன் எனக்குள்ள இருக்கிறாருங்கிறத வந்துட்டு நாம வந்துட்டு எப்பொழுதுமே அதை விசுவசித்து நடக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். லூக்கால 10வது அதிகாரத்துல 18-19 அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன்.
இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இந்த வசனம் நமக்கு ரொம்ப பரிச்சயமான வசனம். கர்த்தர் எல்லா வல்லமையும் அவர் உயிரோடு இருந்தும் பொழுது தன்னுடைய சீஷர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு. ரெண்டு பேர்த்த அனுப்பி அவர்கள் எல்லா காரியங்களும் பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது உம்முடைய நாமத்தினாலே அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதேதான் நமக்கும் விசுவாச கேடகம் நம்மை முழுமையாக அசுத்தாவிகளின் வல்லமை தந்திரங்கள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கிறது. சாத்தான் நம்மை எப்படி துன்பப்படுத்த அவன் விரும்பினாலும், அவன் எந்த விதமான சோதனைகளை நமக்கு கொண்டு வந்தாலும் அவன் கர்த்தருடைய அனுமதி இல்லாம அவன் எதையுமே செய்ய முடியாது. வாசிப்போம் 2 தெசலோனியர்ல 3வது அதிகாரத்துல 3வது வசனம். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார். ஆமென். சாத்தான் பிசாசானவன் நமக்கு எதிராக நம்மளுடைய சரீரத்துல ஏதாவது பலவீனங்கள், நோய்கள், நாம ஏதாவது ஒரு பாவத்துல விழுந்திருந்து மனம் திரும்பாம இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா அவன் நம்மளை மேற்கொள்ளும் பொழுது அவர் நமக்கு முழுமையான பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். நாம ஏதோ ஒரு காரியத்துல தவறிட்டோம், ஆனா நமக்கு ஒரு பிரச்சனை வருகிறது. ஏன்னா கர்த்தர் உண்மை உள்ளவராக தான் இருக்கிறார். அவர் நம்மளை சிறப்படுத்துறதுக்கு ரெடியா தான் இருக்கிறார். இதுல இருந்து தீமையை நின்று விலக்கி நம்மளை காத்துக்கொள்வார். நாம தீமையான அவருக்கு பிடிக்காத காரியங்களை எதையாவது செய்திருந்தாலும் நாம மறுபடியும் அதை சரி செய்து கொண்டு கர்த்தருக்குள்ள நடக்கிற பிள்ளைகளாக இருக்கணுமே தவிர நாம அவனுடைய பிடியில தொடர்ந்து இருக்கக்கூடாது. 1 யோவான்ல 5:18. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். ஆமென். கர்த்தர் நம் வாழ்வில நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் பாத்தீங்கன்னாக்க பாவத்துல ஏதாவது நமக்கு சோதனைகள் வரும் பொழுது அதை மேற்கொள்ளக்கூடிய எல்லா வழிவகைகளையும் நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார். நாம் சோதனைகள் பாதிக்கப்படாம இருக்கிறதுக்காக தான் கர்த்தர் அநேக வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். நம்ம எந்த ஒரு உலகத்தின் காரியங்களை செய்யறாலும் சரி, நமக்கு பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் அதற்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காரு. சோதனையில விழுந்தவர்கள் எப்படி வீணா போயிட்டாங்கிறது இருக்குது. ஆனா சோதனையில விழுந்தவர்கள் எப்படி மறுபடியும் எழுந்திருத்து வந்தார்கள். ஆனா சோதனை வந்தாலும் அதுக்குள்ள விழாம இருந்தவர்கள் எப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் அநேக எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அதனாலதான் தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். சோ நமக்கு பொல்லாங்கன் நம்ம மேல கை வைக்காதபடி நாம நம்முடைய விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாக தான் நாம் எப்பொழுதுமே இருக்கணும். சோ அதற்காகவே கர்த்தர் ஜெபத்திலையும் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. மத்தேயுல 6:13 வாசிப்போம். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. ஆமேன். நான் சோதனைக்காரன் எப்பொழுதுமே கர்த்தர்கிட்ட அவன் நம்மளை சோதிக்கிறதுக்கு அவன் பர்மிஷன் கேட்டுக்கிட்டே தான் இருப்பான். ஆனா அதனாலதான் கர்த்தர் ஜெபத்திலே சொல்லியிருக்காரு, நாங்கள் சோதனைக்கு உட்படுத்தாமல் எங்களை சோதனைக்கு உட்படுத்த பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் உட்படுத்தப்பட்டோம்னாக்க நாம பாவத்துல போய் விழுந்துருவோம். பாவத்துல விழுந்துட்டோம்னா அதுக்கப்புறம் திருப்பி மனம் திரும்பி ஒவ்வொரு காரியங்களையும் நாம சரி செய்து கர்த்தருக்குள்ள நடக்க ஆரம்பிக்கணும். சோ தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சொல்லிதான் கர்த்தர் இந்த இடத்துல ஜெபத்திலே சொல்லியிருக்காரு. ஆனா சோதிக்கப்படுகிற எவனும் வாசிப்போம் யாக்கோபுல 1:13. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. ஆமென். சோ நமக்கு வர சோதனைகள் எல்லாம் நாம அது மாம்சத்தின்படி வருகிற சோதனையா இல்ல ஆவிக்குரிய ரீதியில வருகிற சோதனைகளா அப்படிங்கிறத நாம தேவனுடைய வசனத்தை வைத்து நாம பகுத்து ஆராயக்கூடிய பிள்ளைகளாக நாம வளர வேண்டும். அப்படி வளரும் பொழுதுதான் நாம நமக்கு வர சோதனைகள் இது தேவனால வரல, இது நம்மளுடைய இச்சையினால இந்த சோதனைகள் வருகிறது. ஏன்னா அவர் ஒரு பொல்லாங்கினால் நம்மள சோதிக்கிறவரும் அல்ல அப்படின்னு தான் கர்த்தருடைய வசனம் சொல்லியிருக்குது. ஏன்னா சோதனைக்காரனுக்கு நம்ம மேல டைரக்டா நம்ம மேல கை வைக்கிறதுக்கு அவனுக்கு எந்த அதிகாரமுமே கிடையாது. ஏன்னா கர்த்தர் தான் பிசாசானவன் முழுமையா
அவரை வந்துட்டு நம்ம மேல வந்துட்டு கையை வைக்காதபடி அவர் தான் வந்துட்டு கண்ட்ரோல் பண்றாரு. வேணா வாசிப்போமே, லூக்கால 22:31-32. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். ஆமென். ஆமென். சோ பேதுருவை வந்துட்டு சோதிக்கிறதுக்கு வந்து சாத்தான் வந்து கர்த்தர்கிட்ட வந்துட்டு அனுமதியை வந்துட்டு பெற வேண்டும். இந்த வசனத்தின்படி பாத்தீங்கன்னாக்கா, அப்ப இதுல இருந்து நாம வந்துட்டு முழுமையா புரிந்து கொள்ளலாம். கர்த்தர் வந்துட்டு சோதனைக்காரனை வந்துட்டு அவர் வந்துட்டு கண்ட்ரோல் பண்றார், கட்டுப்படுத்துகிறார். சோ ஏன்னா நாம வந்துட்டு அதற்கு இடம், நம்ம பாவத்தின் மூலியமா நம்ம இடம் கொடுத்தோம்னா அவர் வந்து நீதியுள்ள தெய்வம். அவர் நீதியின்படிதான் வந்துட்டு அவர் வந்துட்டு செய்ய வேண்டும். அவர் யாருக்குமே வந்துட்டு பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. அதனாலதான் வந்துட்டு நமக்குடைய ஆசீர்வாதமும் சாபங்களும் வந்துட்டு அவருடைய வார்த்தைகளை நாம பின்பற்றும் போது அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துட்டு கிடைக்க ஆரம்பிக்கிறது. அப்ப இதனால நம்முடைய விசுவாசம் என்னைக்குமே அவருடைய வார்த்தையில இருக்கணும். அப்பொழுதுதான் வந்துட்டு பிசாசானவன் நெய்கிற எல்லா அக்னி அஸ்திரங்களிலிருந்து நம்மளை வந்துட்டு முழுமையாக பாதுகாக்கப்பட முடியும்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு நமக்கு பவுல் மூலியமா வாக்குத்தத்தமே பண்ணி கொடுத்திருக்காரு. 1 கொரிந்தியர்ல 10:13 வாசிப்போம். மனுஷருக்கு நேரிடுற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோட கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆமென். அப்ப நமக்கு வர சோதனைகள் எல்லாமே உலகத்துல எல்லாரும் சகோதரர்கள் மத்தியிலும் வந்துட்டு வரக்கூடிய சோதனைகள் தான். ஆனா அந்த சோதனையிலிருந்து நம்மளை வந்துட்டு காத்து கொள்வதற்கு அவர் வந்துட்டு எல்லா போக்கையும் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு நமக்கு வந்து கற்றுக் கொடுத்திருக்காரு அவருடைய வசனத்தின் மூலியமாக. சோ இதை நாம வந்துட்டு, ஏன்னா நம்ம வசனத்தை வாசிக்காம அதை ஆராய்ச்சி பண்ணாம அதை வந்துட்டு பயிற்சி முயற்சி செய்யாம வந்துட்டு நம்மளால வந்துட்டு சோதனைகளை மேற்கொள்வதற்கு வாய்ப்பே கிடையாது. அதனாலதான் வந்து சங்கீதம் 1 வந்துட்டு பாவத்துல வந்துட்டு விழாம இருக்கணும், பரியாசக்காரருடைய அதே மாதிரி துன்மார்க்கருடைய வழியில வந்துட்டு நிக்காம இருந்து நீங்க வேதத்தை வந்துட்டு இரவும் பகலும் நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, தியானித்து பார்த்தீங்கன்னாக்க அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும் வந்து கர்த்தர் சொல்லிட்டாரு. அப்ப அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும்னா அவன் வந்து வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பாவம் எது நீதி எது அப்படிங்கிறத அவன் புரிந்து கொண்டு எதற்கு நாம் அடிமையாக இருக்கிறோமோ நாம் அதன்படிதான் நம்முடைய மனதும் மாம்சமும் செயல்படும் சொல்லியிருக்காரு. 1 தெசலோனியர் 5:23-24 வாசிப்போம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். ஆமென். சமாதானத்தின் தேவன் தாமே முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. தேவன் வந்துட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரோ அப்படியே நம்ம வந்துட்டு பரிசுத்தமாக்குவார்னு சொல்லியிருக்காரு. எப்படி அது ஆட்டோமேட்டிக்காவே ஆயிருமா? கிடையாது. அப்ப நாம வந்துட்டு நம்முடைய காரியங்கள்ல நமக்கு, அதனால கர்த்தர் வந்துட்டு சரீரத்தை மட்டும் கொடுக்கல, உங்கள் ஆவி ஆத்துமான்னு சொல்லியிருக்காரு. அவருடைய ஆவி நம்முடைய கர்த்தரோட இசைந்து இருக்கிறவன் அவருடனே கூட ஒரே ஆவியாக இருக்கிறான். நாம மறுரூபமாக வேண்டியது நம்மளுடைய ஆத்துமாவில வந்துட்டு கர்த்தருக்கு பிரியமானது எது அப்படிங்கிறத நாம வந்துட்டு தியானித்து அதன்படி செயல்படும் பொழுது நம்ம சரீரத்துல வெளிப்படும் காரியங்கள் எல்லாமே வந்துட்டு பரிசுத்தம் உள்ளதாக தான் வந்துட்டு இருக்கும். ஏன்னா நாம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு சொல்ல வேண்டும். கர்த்தர் சொல்லியிருக்காரு, நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனுமாக இருக்கும் பொழுது நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே, கர்த்தருடைய ஆவி எனக்குள்ள இருந்து நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே ஆவியும் ஜீவன் உள்ளதுமாக தான் இருக்கிறது. அதனாலதான் எபேசியர் 4வது அதிகாரத்துல கெட்ட வார்த்தை ஒன்றும் வராம பேசாமல் நீங்க வந்துட்டு பிரயோஜனம் உள்ள வார்த்தைகள், மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கிற நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் வந்து கர்த்தர். வாசிப்போம் ரோமர் 14:4. மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீர் யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறாரே. ஆமென். ஆமென். தேவனுடைய கிருபை நம் வாழ்க்கையை வந்துட்டு நமக்கு வந்துட்டு நம்ம பலவீனமா இருக்கும் பொழுது அதை வந்துட்டு நம்மளை வந்துட்டு பலப்படுத்தும்னு சொல்லியிருக்காரு. சாத்தான் வந்துட்டு ஏதாவது ஒரு காரியத்துல நமக்கு சூழ்ச்சியை கொண்டு வந்து நாம வந்துட்டு சரியா நடந்து கொண்டு இருக்கும் பொழுது
நமக்கு நிறைய நல்ல காரியங்களை மற்றவர்கள் மூலியமாக நமக்கு கொண்டு வந்து அதுக்குள்ள ஒரு சூழ்ச்சி இருப்பது நமக்கு தெரியாம நம்மளை விழவ. ஆனா பவுலுக்கு பாத்தீங்கன்னாக்க கர்த்தருடைய காரியத்தை செய்த பொழுது அவனுக்கு 3 தரம் ஜெபம் பண்ணான்னு சொன்னாரு. எனக்கு சரீரத்துல ஒரு முள் கொடுக்கப்பட்டது. எதனால அந்த முள் கொடுக்கப்பட்டது? அவர் இச்சையினாலேயா கொடுக்கப்பட்டது? இல்லவே இல்லை. அவர் கர்த்தருக்காக ஓடுன பொழுது பிசாசானவன் அந்த சுவிசேஷம் பரவ விடாதபடி அவனை எதிர்த்து நின்று அவனுக்கு அநேகமான பலவீனங்கள் சரீரத்துல காயங்கள், கட்டுகள், அடிகள் விழுந்தது. அப்ப இதுல இருந்து எனக்கு விடுதலை கொடுங்க, எனக்கு பலவீனமா இருக்குன்னு கேட்கிறப்ப கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய கிருபை உனக்கு போதும். இது 2 கொரிந்தியர்ல 12:9 இருக்குது. ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். ஏன்னா கர்த்தருடைய கிருபை இருக்கு. அவருடைய கிருபை மேல் கிருபையை பெற்று நாம விசுவாசத்துல வளருகிற பிள்ளைகளாக தான் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். 1 பேதுருல 1வது அதிகாரத்துல 5வது வசனம். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் நம்ம பிசாசிலிருந்து முழுமையாக பாதுகாக்கிறார். அதுல நமக்கு எந்த வித ஒரு சந்தேகமும் இல்லை. அதற்கு நாம நம்ம எப்பொழுதுமே ஆவியில் எளிமையுள்ளவர்களாக இருக்கணும். நம்மை நாமே தாழ்த்தும் பொழுது, தாழ்த்தி ஜபத்துல உறுதியாக இருக்கும் பொழுது, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள கொடுத்திருக்கிற வாக்குறுதிகள் மேல முழு நம்பிக்கை இருக்கும் பொழுது நாம எந்த ஒரு காரியத்திலையும் வெட்கப்பட்டு போகாமல் நம்மளை அவர் நம்மை காப்பதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். 1 பேதுருல 5வது அதிகாரத்துல 6 முதல் 11 வசனம் 11 வரைக்கும் வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அப்ப இந்த வசனத்துல பாத்தீங்கன்னாக்கா நாம எல்லோருமே அவருடைய பலத்த கையுக்குள் அடங்கி இருங்கள். ஏன்னா அவருடைய கைக்குள்ள அடங்கி இருக்கிறதுனாக்க நாம அவருடைய சரீரத்துக்குள்ள ஒரு அவயமாக இருக்கிறோம். பிசாசானவனுக்கு நம்மளை தந்திரமாக அவன் பிடித்து கொள்வதற்காக தான் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் நம்ம கண்ணுக்கு நம்மளால நம்ம கண்களால அவன் பிசாசானவன் நம்ம மனிதர்களை பார்க்கிற மாதிரி பிசாசானவனே ஆவிக்குரிய அந்த தூதனை பிசாசையும் பிசாசின் தூதர்களையும் நம்மளால கண்ணில் பார்க்க முடியாது. அவர்கள் எப்படி செயல்படுவார்கள் என்று தெரியாது நமக்கு. ஆனா நாம கர்த்தருடைய வசனத்துக்குள் அவருடைய கைக்குள் நாம அடங்கி இருந்தோம்னாக்க நம்ம எப்பொழுதுமே அவர் நம்மளை விசாரிக்கிறபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அப்ப இதை நாம எப்பொழுதுமே செய்யறதுக்கு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். நாம ஒரு நேரத்துல செய்யறது இன்னொரு நேரத்துல செய்யாம போகிறது அந்த மாதிரி கிடையாது. நாம 24/7 24 மணி நேரமும் நாம யுத்தத்துலதான் இருக்கிறோம். கண்ணுக்கு தெரியாத பிசாசனுடைய யுத்தத்துலதான் இருக்கிறோம். ஆனா அவனை எளிமையா அவன் மேற்கொள்ள முடியும். எப்படின்னாக்க நம்மளுடைய கீழ்ப்படிதல் மூலியமா. அதனாலதான் 9வது வசனத்துல சொல்லியிருக்குது, விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்கள் சொல்லியிருக்காரு. அப்ப கர்த்தர் நமக்கு எல்லா காரியத்திலையுமே நமக்கு ஏதாவது ஒரு காரியத்துல பிசாசினுடைய தந்திரத்தினால நாம் சிறை வைக்கப்பட்டிருந்தாக்க நம்மளுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டாலும் அதை மேற்கொள்ளக்கூடிய எல்லா பலத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. கடைசியா ஒரு வசனம் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷத்துல 2:10. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே,
இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆமென். ஆமென். கண்டிப்பா வந்துட்டு பிசாசானவன் வந்துட்டு நமக்கு வந்து சோதனைகளை கொண்டு வருவான். சில நேரம் வந்துட்டு நாம வந்துட்டு இடறி விழும் பொழுது அவனுடைய கண்ணி அவன் நம்மளை தந்திரமா எப்படி பிடித்து வைத்திருக்கிறான் அப்படிங்கிறத வந்துட்டு நாம வந்துட்டு நிதானிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். நாம வந்துட்டு உணர்வுகளுக்குள்ள வந்துடணும். உணர்வு இல்லாமல் அவனுடைய கட்டுக்குள்ள வந்துட்டு அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எந்த ஒரு சூழ்நிலையிலும் வந்துட்டு நாம வந்துட்டு போய்விடக்கூடாது. ஏன்னா நாம அதற்கு வந்துட்டு ஆவியிலே அனல் உள்ளவர்களாக இருக்கணும். நாம வந்துட்டு ஜபத்துல வந்து உறுதியாக இருக்கணும். இது ரெண்டும் இருந்துச்சுனாக்க நாம வந்துட்டு எளிமையாக இந்த உலகத்தை வந்துட்டு அந்த பிசாசானவனை உலகத்தை ஜெயிச்ச, ஏன்னா உலகத்தின் அதிபதியாரு பிசாசானவன், அவனை நாம வந்துட்டு எளிமையாக மேற்கொண்டு நாம சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் நம்முடைய வாழ்க்கையும் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதிலும் நம்முடைய குழந்தைகள் நம்ம குடும்பத்தோடு வந்துட்டு கர்த்தருக்கு வந்துட்டு முழுமையாக வந்துட்டு ஊழியம் வந்துட்டு செய்ய முடியும். ஏன்னா விசுவாசம் என்னும் கேடகம்ங்கிறது வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம். இதற்கு ஒரு சாட்சியா வந்துட்டு ஒரு விஷயத்த நான் போன வாரம் நடந்த ஒரு விஷயத்த ஷேர் பண்றேன். இது வசனத்தின்படி மார்க்ல 16வது அதிகாரத்துல விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் விசுவசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் சொல்லி இருக்குது. வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். ஸோ போன வாரம் நானும் இன்னொரு சகோதரர் பிரபுவும் வந்துட்டு திருச்சியில வந்துட்டு பெரிய ஆஸ்பத்திரிக்கு நாங்கள் போயிருந்தோம். அங்கே நிறைய பேர்த்துக்கு ஜெபம் பண்ணோம், சுவிசேஷம் அறிவித்தோம். அங்கே வந்து கர்த்தர் வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்து விடுதலை வந்து கொடுத்தாரு. அதற்கப்புறம் நாங்கள் அங்கே முடிச்சுட்டு நாங்கள் நைட்டு திருப்பி வீட்டுக்கு கிளம்பலான்ட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தோம். அங்கே போய் ஜூஸ் குடிக்கலான்ட்டு போயிருந்தோம். அங்கே வண்டியை பார்க் பண்ணிட்டு ஹோட்டலுக்கு உள்ளே போகிறப்ப ஒருத்தர் வந்துட்டு எங்ககிட்ட வந்து அவர் ஏதோ எங்ககிட்ட எதிர்பார்த்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. பட் அவர் ஒன்றும் எங்ககிட்ட கேட்கல. நாங்களும் நேராக உள்ளே போயிட்டோம். உள்ளே போய் அங்கே ஜூஸ் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு திருப்பி வெளியில் வந்து வண்டி எடுக்கிறதுக்கு வெளியில் வந்தோம். அவருக்கு ஒரு கிட்டத்தட்ட வந்துட்டு அந்த சகோதரருக்கு வந்துட்டு ஒரு 65 ஹிந்து மார்க்கத்தை சேர்ந்த சகோதரர் தான். ஒரு 65 வயசு கிட்டத்தட்ட இருக்கும். அவர் வந்துட்டு ஏதாவது சாப்பிட்றதுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டாரு. அப்போ சரின்ட்டு காசு எடுத்து கொடுத்தோன்னே அவர் வந்துட்டு அழுதுகிட்டே வந்து சொன்னார், இது மாதிரி என் மனைவி வந்துட்டு போன வாரம் இறந்துட்டாங்க, எனக்கு வீட்டில் வந்துட்டு என்னை சாப்பாடு போல என்னை விரட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி அழுதாரு. எனக்கு அந்த நேரத்தில் வந்துட்டு வேற என்ன செய்யறதுன்னு வந்துட்டு ஒன்றும் புரியல. ஏன்னா அவருடைய சூழல் அப்படி இருக்குது. அப்போ நான் சொன்ன வார்த்தை வந்துட்டு, நீங்கள் வந்துட்டு இயேசு கிறிஸ்து அந்த நாமத்தை மட்டும் விசுவாசிங்க, நீங்கள் அவரை கூப்பிட்டு உங்கள் தேவைகளை வந்துட்டு சொல்லுங்க அப்படின்னு நான் வந்து பேச ஆரம்பித்தேன். பக்கத்தில் இன்னொரு பிரதர் வந்து அவரும் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு கிளம்பலான்ட்டுன்னு. அப்புறம் நான் அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவரும் வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு நாங்கள் 2 பேரும் பேச ஆரம்பிச்சப்ப நான் பேசுகிற ஒரு வார்த்தையுமே அவருடைய காதில் வந்துட்டு போய் சேரலை. ஏன்னா அவர் சொல்றாரு, நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு காதுல கேட்கல அப்படின்னு வந்து சொன்னாரு. அப்ப பாத்தீங்கன்னாக்க எனக்கு வந்து இந்த இடத்துல வந்துட்டு அவருக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கு வாய்ப்பே வந்துட்டு முழுமையாக வந்துட்டு தடைப்பட்டு போயிருச்சு. ஏன்னா அவருக்கு காதுலயே வந்துட்டு விழலை. எனக்கு இருந்தது 2 ஆப்ஷன் தான். ஒன்னும் வந்துட்டு அவருக்கு ஏதாவது இன்னும் கொஞ்சம் கூட காசை கொடுத்துட்டு நான் அந்த இடத்துல இருந்து கிளம்பணும், இல்லைனாக்க இந்த வசனத்தின்படி வந்துட்டு விசுவசிப்பவர்களால் நடக்கும் அடையாளங்கள், வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள். இந்த வசனத்தின்படி விசுவசிச்சு அவருடைய காதல கையை வச்சு ஏசப்பா எப்படி செஞ்சார், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த காதை அடைச்சிருக்கிற அசுத்தாவியே வெளியே போ அப்படின்னு சொல்லி கமாண்ட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டு இப்ப கேக்குதா பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப, இல்லை எனக்கு ரொம்ப ஒன்றும் கேட்கல, பட் எனக்கு வந்துட்டு தலையில எல்லாம் வந்துட்டு ஒரே பாரமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சாரு. அப்ப வந்துட்டு ஓகே, நம்ம கொடுத்த கமாண்ட் வந்துட்டு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்கிறத வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு பக்கத்துல இன்னொரு பிரதர்ட்ட இருந்து, பிரதர் நீங்க இப்போ ஜெபம் பண்ணுங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து கமெண்ட் பண்ண சொன்னப்ப அவர் அடுத்தது கமெண்ட் பண்ணாரு. கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சகோதரர் வந்துட்டு எனக்கு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கேட்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சாரு. அப்புறம் அவருக்கு கொஞ்சம் காசையும் கொடுத்துட்டு மற்றபடி அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் கேட்க ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு, நான் இங்கதான் நான் இங்கதான் தங்கி இருக்கிறேன், இந்த ரோட்ல தான் தங்கி இருக்கேன், நீங்க வந்தீங்கன்னா என்ன பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல அந்த ஹோட்டலுக்கு அங்க காஃபி போட்டுக்கிட்டு இருக்க ஒரு ஆள்கிட்ட எங்களை தாண்டி அவர் போயிட்டாரு. அங்க போய் அவர்கிட்ட போய் சொல்றாரு,
எனக்கு நல்லா காது கேட்குதுன்னு சொல்லி எங்களை கையை காமிச்சு இவங்க வந்து ஜெபம் பண்ணாங்கன்னு சொல்லி அவர் வந்துட்டு அங்க வந்துட்டு சொல்ல ஆரம்பிச்சாரு. ஸோ அப்ப நாங்க 2 பேருமே வந்துட்டு கர்த்தருக்கு நன்றி சொல்லி நாங்க வந்துட்டு கிளம்பி வந்தோம். ஸோ கர்த்தரால வந்துட்டு நம்ம வந்துட்டு கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை வந்துட்டு அப்படியே நாம வந்துட்டு ஒரு சிறுபிள்ளை போல வந்துட்டு முயற்சி செய்ய விசுவாசத்தோட செய்ய ஆரம்பிச்சோம்னாக்க கர்த்தர் வந்துட்டு இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு மார்க் 16 வாசிக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தால் அவர்கள் புறப்பட்டு எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட இருந்து கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமீன். ஸோ கர்த்தரால கூடாத காரியம் வந்துட்டு ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறத நாம் வந்து புரிந்திருக்கிறோம். அதை நாம் வந்து சின்ன சின்ன காரியங்களை வந்துட்டு கர்த்தருக்காக ஊழியத்தில் நாம் செய்யும் பொழுது நம்மளுடைய விசுவாசம் வந்துட்டு இன்னும் அதிகமாக நம்ம வந்துட்டு அநேகரை வந்துட்டு இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்துட்டு கொண்டு வர முடியும். ஏன்னா நம்ம எப்பொழுதுமே யுத்தத்துல தான் இருக்கிறோம். ஸோ அடுத்த ஒரு சந்தர்ப்பத்துல மீதி இருக்கிற அந்த அடுத்த 2 காரியங்களை குறித்து நாம வந்துட்டு பார்ப்போம். முதல் காரியமாக வந்துட்டு அடுத்தது நம்ம வந்து இன்னும் பார்க்க வேண்டிய விஷயங்கள் வந்துட்டு ரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ அடுத்த ஒரு தேவனுக்கு கர்த்தருக்கு சித்தமானாக்கா அடுத்த பைபிள் ஸ்டடியில நாம இதை குறித்து தியானித்து பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எங்கள் கர்த்தராகிய இயேசுவை உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா இயேசுவே, நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதை நீர் எப்பொழுதுமே எங்களுக்கு அனுதினமும் வந்துட்டு நீங்க எங்களுக்கு வெளிப்படுத்தி உங்களுடைய வார்த்தையின் வழியாகவும் நீங்க எங்களுக்கு எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்து எங்களுடனே கூட இருந்து உங்களுடைய வசனத்தின்படி எங்களை வழிநடத்தி வர கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. உங்களுடைய வசனங்கள் எல்லாம் வந்துட்டு கர்த்தராகி இயேசு கிறிஸ்துக்குள் ஆம் என்றும் இருக்கிறதப்பா. அப்பா தகப்பனே, நீர் என்றென்றுமே பரிசுத்தராக இருக்கிறீங்கப்பா. உங்களுடைய பரிசுத்தத்திற்காக நீங்கள் இங்க இருக்கிற எல்லோரையுமே உங்களுடைய பிள்ளைகள் எல்லோரையுமே உங்களுடைய பரிசுத்தத்துக்கு நீங்க அழைத்து கொண்டு வந்ததற்காக உங்களுக்கு கொடான கூடி நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் எல்லோருமே இதற்கு தகுதி இல்லாதவர்களப்பா. நாங்கள் தகுதி உள்ளவர்களாக்கியவர் நீர் ஒருவரே அப்பா. அதற்கு நாங்கள் என்றென்றைக்கும் உண்மை உள்ளவர்களாக இருப்பதற்கு நாங்கள் எந்தவித சோதனையிலும் விழாதபடிக்கு பிசாசின் தந்திரங்கள்ல வந்துட்டு மாட்டிக்கொள்ளாதபடி இருப்பதற்கு எங்களுக்கு சர்வாயுத வர்க்கத்தை குறித்து நீங்க வந்துட்டு ஒவ்வொரு வாரமும் நீங்க வந்து சொல்லி கொடுக்குறீங்கப்பா. அப்பா தகப்பனே, இங்க இருக்கிற எல்லோருமே வந்துட்டு எப்பொழுதுமே சர்வாயுத வர்க்கத்தை வந்துட்டு அணிந்தவர்களாக இருந்து பிசாசோட எதிர்த்து நிற்பதற்கும் இந்த உலகத்தை எளிமையாக எல்லா காரியத்திலும் மேற்கொண்டு ஜெயிப்பதற்கு நீங்க எங்களுக்கு எல்லா வகைகளையும் நீங்க வந்து கொடுத்திருக்கிறீங்கப்பா. நீங்க ஏற்கனவே சிலுவையில பெற்றுக்கொண்ட அந்த வெற்றியை நாங்கள் வந்துட்டு தொடர்ந்து அந்த வெற்றியை வந்துட்டு நாங்கள் தொடர்ந்து நாங்கள் முழுமையாக விசுவசித்து எங்களுக்கு வர சோதனைகளிலிருந்து எங்களை காத்துக் கொள்வதற்கும் மற்றவர்களுக்கு பிசாசின் கண்ணிலிருந்து விடுதலை அளித்து அவர்களை உங்களுடைய ராஜ்யத்துக்கு சேர்ப்பதற்கும் நாங்கள் என்றென்றும் உமக்கு உண்மையுள்ள ஊழியக்காரர்களாகவும் சீஷர்களாகவும் நண்பர்களாகவும் இருப்பதற்கு நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. எங்களுக்கு எதிராக செயல்படுகிற எல்லா அந்தகார பிசாசின் கிரியைகளையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களை விட்டு வெளியே போ என்று கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையுமே, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையுமே, அவரையுமே, அவருடைய பிள்ளைகள், அவர்கள் வீட்டார் அனைவரையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதித்து எங்களுடைய எல்லா ஜெபங்களையுமே எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுங்க பிரதர். ஆமா பிரதர், அடிக்ஷன்ல கொஞ்சம் உள்ளிட்டு இருக்கிறோம். அதுல இருந்து வெளியே வரணும்னு கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஓகே பிரதர். ஸோ ஏற்கனவே நீங்க வந்துட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களா பிரதர்? நான் இனிமே தான் எடுக்கணும். எடுத்துக்கிறோம். பேசி இருக்கிறோம். ஓகே பிரதர். ஸோ நமக்கு எந்த ஒரு சிந்தையோ எந்த ஒரு பாவத்தின அடிக்ஷனோ எதுவும் இருந்தாலுமே வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு நம்மளை வந்துட்டு அதுல இருந்து விடுதலை பண்றதற்கு ரெடியா இருக்காரு. சோ உங்களுக்கு வந்துட்டு அதுல இருந்து உங்களுக்கு விடுதலை வேணுங்கிறதுல நீங்க உறுதியா இருக்கீங்களா? அந்த காரியத்துல இருந்து நீங்க விடுதலை ஆகணும்னு ரெடியா இருந்தீங்கன்னாக்க அதுல வந்துட்டு பிரச்சனையே இல்லை. கர்த்தர் வந்துட்டு விடுதலை, ஏன்னா குமாரன் விடுதலை பண்ணினால் மட்டும் ஒழிய வேற யாராலையுமே விடுதலை பண்ண முடியாது. உங்களுக்கு நீங்க சொன்ன காரியத்துல இருந்து கர்த்தர் வந்துட்டு விடுதலையை வந்து கொடுக்கறதற்கு வல்லவராக இருக்கிறார். இப்ப நாம வந்துட்டு சபையா கூடி ஜெபம் பண்ணணும்.
இயேசுவே ஆண்டவரே, அப்பா தகப்பனே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகோதரர் பவுல் பிரதரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவரை ஆசீர்வதிக்கிறோம். அப்பா தகப்பனே, இதோ சகோதரர் வந்துட்டு உமக்கு ஒரு சித்தம் இல்லாத காரியத்துல வந்துட்டு அடிமைத்தனத்துல இருக்கிறேன்னு வந்துட்டு அவர் வந்துட்டு உம்மிடத்துல வந்துட்டு அவர் வந்துட்டு மன்றாடுகிறாரப்பா. என்னை வந்துட்டு அந்த பாவ அடிமைத்தனத்துல இருந்து வந்துட்டு எனக்கு விடுதலை வேணும்னு கேட்கிறாரப்பா. இயேசுவின் நாமத்தினால சகோதரனை அந்த அடிமைத்தனத்துக்குள்ளாக்கி இருக்கிற அந்த அசுத்தாவிய பிசாசை சகோதரனை விட்டு வெளியே வா என்று உனக்கு கட்டளை இடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதே உனக்கு கட்டளை இடுகிறேன். சகோதரனை விட்டு அந்த பாவ வழியிலே அவரை வந்துட்டு விளைவைத்த அந்த எல்லா அசுத்தாவியை பிசாசையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சகோதரனை விட்டு வெளியே வா என்று கட்டளை இடுகிறேன். இயேசுவே அப்பா தகப்பனே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லப்பா. எவைகளை நீங்கள் வந்துட்டு பூமியிலே கட்டுவீர்களோ அவைகள் வந்து பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். எவைகளை நீங்க பூமியிலே கட்ட அவிழ்க்கிறீர்களோ அவைகள் பரலோகத்திலே கட்ட அவிழ்க்கும் சொல்லியிருக்கிறீங்கப்பா. இந்த வான் மண்டலத்தில் இருக்கிற அந்த பொல்லாத ஆவிகள் சகோதரனை விட்டு முழுமையாக வெளியே போய்விட்டது என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம் அப்பா. அப்போ வந்துட்டு சகோதரர் வந்துட்டு இனி வந்துட்டு அந்த அசுத்தாவிகள் வெளியில போனதுக்கு அப்புறம் வந்துட்டு அவருடைய இருதயத்துல வந்துட்டு உம்முடைய வசனத்தினால அவர் வந்துட்டு அனுதினமும் வந்துட்டு அவர் வந்துட்டு தன்னுடைய உணவுகளை எப்படி 3 வேளை உட்கொள்கிறாரோ அதே போல உம்முடைய வசனத்தை படித்து தியானித்து அந்த இருதயத்தை நிரப்பும் பொழுது அங்க வந்துட்டு பிசாசானவனுக்கு எந்த ஒரு வேலையும் அவருடைய சரீரத்துல இல்லப்பா. அதை நாங்கள் முழுமையாக விசுவசித்து அவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதித்து எங்களுடைய எல்லா ஜெபங்களையுமே ஏறெடுத்து கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.